அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இந்த இணைய வழி கூட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வள்ளுவ குரல் குடும்பம், வலைதமிழ்.com மற்றும் கற்க கசடர ஆகிய 3 அமைப்புகளும் இணைந்து நடத்தும் நவில் தரும் நூல் நயத்தின் 80வது நிகழ்வு இன்று. இன்றைய நிகழ்வில் முத்தமிழ் காவலர் திரு கி.ஆ.பே. விஸ்வநாதம் ஐயா அவர்களின் நூல் அறிமுக நூலாக அமைகிறது. இந்த நூலின் நயவுரையையும் அறிமுகத்தையும் நமக்காக செய்ய வந்துள்ளார் நயவுரையாளராக திருமதி க. வெற்றிச்செல்வி ஐயா அவர்களின் பெயர்த்தியே தான். அம்மா அவர்களை ஏற்கனவே இந்த இணைய வழி கூட்டத்தில் ஒரு முறை அனைவருமே சந்தித்திருக்கிறோம். உண்மையார் பேசியிருக்கிறார்கள். அவர்களை 3 அமைப்புகளின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். அதுபோலவே இன்றைய இணைய வழி கூட்டத்தில் இணைந்து இந்த நூலின் அறிமுகத்தை ஆவலோடு அறிய காத்திருக்கும் அனைத்து மக்களையும் 3 அமைப்புகளின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று என் வரவேற்புரை நிறைவு செய்து அடுத்ததாக அம்மையாரை பற்றிய அறிமுகத்தை திரு பொன்னியின் செல்வன் அவர்கள் செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. இன்றைய நயவுரையாளர் திருமதி க. வெற்றிச்செல்வி அவர்கள் முத்தமிழ் காவலர் அவர்களின் பெயர்த்தி. நண்பர் சக்கரபாணி அவர்கள் சொன்னதை போல இதற்கு முன்னரே ஒரு முறை நம்முடைய குழுவில இணைந்து நம்முடன் உரையாற்றி இருக்கிறார். அவர் தமிழ் மீது தீவிர பற்று கொண்டவர். அதனால் தன் பெயரை கூட வடமொழி பெயராக இருந்த தனது பெயரை தமிழ்படுத்தி வெற்றிச்செல்வி என்று ஆக்கி கொண்டவர். ஒரு மனநல ஆலோசகராக இருக்கிறார். திருமணத்துக்கு பின்னர் சற்றேறத்தாழ 20 ஆண்டுகள் அவர் துபாயிலே பணிபுரிந்தார். துபாயிலே இருந்தார், வசித்து வந்தார். பின்னர் சென்னைக்கு வந்து சென்னையிலே ஒரு 5 ஆண்டு காலம் தீவிர அரசியலிலே ஈடுபட்டு இருக்கிறார். அதற்கு பின்னர் தற்பொழுது அவர் காஞ்சிபுரத்திலே வசித்து வருகிறார். மனநல ஆலோசகர் என்ற அடிப்படையிலே ஒரு சிறந்த நூல் மதிப்புக்குரிய மழலைகள் என்ற குழந்தைகளை பற்றிய ஒரு நூல், அவர்களுடைய மனநலம் பற்றி சார்ந்த ஒரு நூலை எழுதி நமக்கெல்லாம் அளித்திருக்கிறார். இயற்கை வேளாண் விஞ்ஞானியாக அறியப்படுகின்ற நம்மாழ்வார் அவர்களின் தீவிர பற்றாளர். அந்த அடிப்படையிலே அந்த உந்துதலின் காரணமாக தற்பொழுது அவர் தீவிரமாக இயற்கை விவசாயமும் செய்து கொண்டிருக்கிறார் என்ற தகவலோடு அம்மா அவர்களை, வெற்றிச்செல்வி அவர்களை நம்முடைய நயவுரையாற்ற அழைக்கிறேன். அம்மா, வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளங்களை வணங்கி முத்தமிழ் காவலர் ஐயாவினுடைய எது வியாபாரம் எவர் வியாபாரி அப்படின்ற அந்த நூலை பத்தி பேச எடுத்திருக்கேன். என்கிட்ட ஐயாவினுடைய ஒரு 35 நூல்கள் கொண்ட ஒரு தொகுப்பினுடைய ஒரு நூல் இருக்கு. அதுல முன்னுரை அப்படின்னு எதுவும் இல்லாததுனால நான் நேரடியாக நூலுக்குள்ளேயே பயணிக்கிறேன். இந்த நூலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பெயர் என்னவோ ஒரு வியாபாரத்திற்கான நூலா இருந்தாலும், ஆனா அந்த நூல்ல வெறும் வியாபாரத்தை மட்டும் ஐயா சொல்லல, சேமிப்பை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, முதலீடுகளை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பணத்தை எந்த வழியில நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப சுவாரஸ்யமாக தன்னுடைய வாழ்நாளில் அவர் சந்தித்த வியாபார சம்பந்தமான விஷயங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு அதையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அப்புறமேல்ட்டு நமக்கெல்லாம் இது வியாபார நூல் அப்படின்னு இல்லாமல் ஒரு வரவு செலவு, ஒரு அன்றாடம் வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு வரவு செலவை கூட நம்ம எப்படி பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நூலாவும் கொடுத்திருக்காங்க. மொத்தத்துல நான் இந்த நூலை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பெரியவங்க நம்மளை எப்படி வழி நடத்துவாங்களோ அது போல ஒரு குடும்ப உறுப்பினர் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு, சந்ததிக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போற மாதிரிதான் இந்த நூல் எனக்கு இருந்தது. அந்த மாதிரி இந்த எது வியாபாரம் எவர் வியாபாரி அப்படின்ற இந்த நூலை தொடர்ந்து கவனிப்போம்.
நூலை எடுத்த உடனே ஐயா வந்து சொல்லிடுறாங்க, நான் வணிகம், வாணிபம் அப்படின்ற அந்த ஒரு தமிழ் சொல் இல்லாமல் வியாபாரம், வர்த்தகம் அப்படின்ற அந்த ஒரு பெயர் வந்து அந்த நூலுக்கு ஏன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறு வியாபாரங்களை வியாபாரம் அப்படின்னும், பெரு வணிக நிறுவனங்களை வந்து வர்த்தக மையங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல பழகிட்டோம். அதனால பேச்சு வழக்குல இது இருந்ததுனால தான் அந்த பெயரை எடுத்திருக்கிறதா எடுத்த உடனே ஒரு தன்னிலை விளக்கம் ஒண்ணு கொடுத்து இதை ஆரம்பிக்கிறாங்க. எப்பொழுதுமே வியாபாரம் அப்படின்னு சொன்னாலே அங்க வந்து முதல்ல ஒரு வியாபாரிக்கு தேவையான தராசு கொலை, அந்த நிறுவையை பத்தி சொல்றாங்க. அதை சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த தராசு கோலினுடைய முள் முன்னுக்கு வந்துச்சுன்னா அந்த வியாபாரி வாழ்க்கையில முன்னுக்கு வருவானா, அவனுக்கு நிறைய லாபம் கிடைக்குமா. ஆனால் அந்த முள் பின்னுக்கு போனா அவனுக்கு வந்து நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லல. அவங்க எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு வார்த்தை பிரயோகம் ஒண்ணு சொல்றாங்கன்னா, அவன் அழிந்தே போவான் அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க. அப்போ ஒரு வியாபாரத்தில் இருக்கவங்க எவ்வளவு ஒரு நேர்மையான ஒரு வியாபாரம் செய்ய வேணும் அப்படின்றத எடுத்த உடனே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எது வியாபாரம் அப்படின்னு இந்த நூல்ல வந்துட்டு என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேள்வி எல்லாமே அவங்களே கேட்டுக்குவாங்க, பதிலும் நமக்கு அவங்களே கொடுத்துருவாங்க. ரொம்ப சுலபமான வழி. நம்ம வந்து கஷ்டப்பட வேணாம், இதுக்கு இந்த கேள்விக்கு என்னடா பதில். இந்த எது வியாபாரம் அப்படின்ற இந்த சுவாரஸ்யமான பகுதியை பார்க்கும்போது தமிழ்ல வந்துட்டு நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்ல, ஒரு கோட்பாடு அப்படின்னு ஒரு சூத்திரம், ஒரு வியாபாரத்திற்கான சூத்திரத்தை இதை விட சின்னதா அடக்கிடவே முடியாது. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. ஒரு வியாபாரம்னா என்ன அப்படின்னா, கிடைக்கிற இடத்துல இருந்து கிடைக்காத இடத்துல கொடுக்கறதாமா. அதே போல விளையும் இடத்துல இருந்து அது விளையாத இடத்துல கொடுக்கறதாமா. அதே போல கிடைக்கும் காலத்தில் இருந்து கிடைக்காத காலத்திற்கு அதை கொடுக்கறாங்க. ஒரு ஒட்டுமொத்த ஒரு வியாபாரத்தை இந்த 3 விடயங்களுக்குள்ள அடக்கிடுறாங்க. அதை அடக்கிட்டு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான வியாபாரத்தை ஒரு கிடைக்கிற இடத்துல இருந்து கிடைக்காத இடம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நாம் ஒரு ஊதியம் கொடுக்க வேண்டும், அதுவே அவர்களுக்கான லாபமாய் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அதிக லாபம் ஒருத்தன் வைத்தா அத பேரு லாபம்னு சொல்லக்கூடாது, அதை கொள்ளை என்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு வியாபாரத்துல அது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான வார்த்தை பிரயோகத்தையும் வைக்கிறாங்க. அதே போல நாணயம், வியாபாரம்னு வந்துட்டாலே ஒரு நாணயம் அது உள்ளுக்குள்ள இருக்கும்ல, அதை சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இது சொல் 1, எழுத்து 4, பொருள் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 பொருள் இந்த நாணயத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நாணயம்னா பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்துட்டு இந்த புத்தகம் முழுக்கவே நிறைய இடங்கள்ல வந்து முதலீடு பத்தி பேசிட்டு இருக்காங்க. முதலீடு ரொம்ப முக்கியம். ஒரு வியாபாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதலீடு தான் அதை சொல்லிட்டே வர்றாங்க. அதுலயும் இதே போல ஒரு வியாபாரி வந்து முதலீடு அவனுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த முதலீடு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, அவன் தன்னுடைய கை காசை போட்டுதான் அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கணும், கடன் வாங்கி ஆரம்பிக்க கூடாது அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக பதிவு செய்யறாங்க. ஏன் அப்படின்னு சொல்றதுக்கு 2 பழமொழிகளை எடுத்து சொல்றாங்க. என்னன்னா, யானை அசைஞ்சு திங்குமா, ஆனா வட்டி வந்து அசையாம தின்னுடும் அப்படின்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, காசுக்கு 8 வட்டி வாங்கி சட்டிக்கு 8 காசுக்கு வித்தாலும் வட்டிக்கு கட்டாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வட்டி கட்ட ஆரம்பிச்சோம்னா நமக்கு அதில் லாபமே வராது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு நாணயத்துக்கு சொன்னபடி இருக்கிறதும் நடக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாருக்காவது ஐயா நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு 30 நாள்ல கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்க ஒருத்தருக்கு வார்த்தை கொடுத்தீங்கன்னா, அதை வந்து நீங்க 28 நாள்லயோ 29 நாள்லயோ நீங்க போய் அதை செஞ்சிடணும். ஒரு நாள் முன்னையே செய்யணுமே ஒழிய பின்னுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறாரு. அதே போல இந்த பொருள் ஒரு 50 கிலோ இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பொருள் 50 கிலோ தான் இருக்கணும். அதுக்கு குறையறதெல்லாம் கூடவே கூடாது அப்படின்ற மாதிரி இதுதான் அடுத்த அந்த நாணயம்ன்ற அந்த ஒழுக்கத்தை பத்தின விளக்கமா சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நயத்தை பத்தி சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு வியாபாரம் செஞ்சாலே இந்த பொருள் 10 ரூபான்னா வாங்க வர வாடிக்கையாளர்கள் கண்டிப்பா ஒரு 2 ரூபாய் குறைத்துதான் கேட்பாங்க. ஏன் அது 8 ரூபாய்க்கு தாயேன் 7 ரூபாய்க்கு தாயேன் அவர் சொல்றாரு, இது இயல்பானது.
அதனால வியாபாரம் செய்யறவங்க வந்து அவங்களெல்லாம் கடிந்துக்க கூடாது. அதனால அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். இத நம்ம எங்க இருந்து எவ்வளவு கடினமா கொண்டு வர்றோம்னு சொல்லி அப்படின்னு ஒரு நல்ல முறையில பேசி புரிய வைக்கணுமே ஒழிய அந்த மாதிரியான சுடு சொற்கள் எல்லாம் உபயோகிக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு நாணயத்தினுடைய இன்னொன்னு வந்துட்டு யார் வியாபாரி அப்படின்னு கேக்குறாங்க. யார் வந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, ஐயா சொல்றாங்க, உலகத்திலேயே ஆஹ் அதிக திறமைசாலிகள் வியாபாரிகளா தான் இருப்பாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் தான் ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு பலதரப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில அவன் சந்திக்கிறான் நாம. அதனால அவனுக்கான ஒரு அனுபவ அறிவு வந்து ரொம்ப அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனைவரிடத்திலும் பழகக்கூடியவர்கள் திறமைசாலிகள். யார் திறமைசாலிகளோ அவர்களே வியாபாரின்னு முடிச்சிடுறாரு. அப்புறம் எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு வியாபாரத்தில் எது நல்லது அப்படின்னா, அது வந்து இந்த தாரக மந்திரம் அவர்களுடைய தாரக மந்திரம் அவங்க எப்படி பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரிதான். என்னன்னா, உயர்ந்த சரக்கு அதிக விலை அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உயர்ந்த விலை உயர்ந்த சரக்கு குறைந்த விலை அப்படின்னு ஒண்ணும் வைக்கவே முடியாது. அதற்கு சாத்தியமே கிடையாது. அப்படி சொன்னா அது ஒரு ஏமாற்று வேலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் அறுதிட்டு சொல்றாங்க. அப்போ உயர்ந்த சரக்குன்னா அது அதிக விலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் ஏமாற்றம் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துட்டு சொல்றாங்க, ஒரு நல்ல வியாபாரி அவனும் ஏமாற மாட்டானா, யாரையும் ஏமாத்தவே மாட்டானா அப்படின்னு ஒரு நல்ல வியாபாரிக்கான ஒரு இது சொல்றாங்க. வேலை இல்லாத திண்டாட்டம் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்துட்டு சொல்றாங்க, இன்னைக்கு இந்த புத்தகம் எழுதி ஒரு 60-70 ஆண்டுகள் முன்னாடி எழுதின புத்தகம். அன்னைக்கு சொல்றாங்க, நாட்டில் இன்னைக்கு வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த வேலை இல்லாத திண்டாட்டத்துக்கு அரசுக்கு அவங்க என்ன அறிவுரை சொல்றாங்கன்னா, இன்னும் தொழில் சார்ந்த கல்விகளுடைய கல்லூரிகள் அதிக அளவுல வர வேணும். வெறும் கிளார்க் உத்தியோகத்துக்கு மட்டும் நீங்க ஆளை அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி ஐயா இதுல பதிவிடுறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 1000 பேர் இருக்கும் ஒரு ஊர்ல 50 கடையை திறந்து வச்சா 50 கடையிலுமே வியாபாரம் நடக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில்துறை தெரிஞ்சவங்க இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரிஷியனோ பிளம்பரோ கூட இன்னைக்கு காலத்துல கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆனா அது அன்னைக்கு அவங்க பதிவு பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு தொழில் சார்ந்த ஆட்கள் கிடைக்கிறது கடுமையா இருக்கு அப்படின்னு. இன்னைக்கும் ஆனா அதே நிலைமை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு மாறுதல் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அதில் தரமான ஒரு கல்வியை கொடுக்க முடியாம நம்ம நாட்டினுடைய போக்கு இன்னைக்கு இருக்கிறத பாக்குறோம். அது இல்லாமல் தொழில் சார்ந்த கல்லூரிகள் வரணும் அப்படின்னு ஒரு 70 வருடம் முன்னாடியே ஐயா பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் எது நாடு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு சொல்றாங்க, ஒரு நாட்டில் அரசில் பங்களிக்கக்கூடியவர்கள் வணிகர்களாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா வணிகர்களுக்கு அந்த நாட்டினுடைய அந்த நிதி போற அந்த போக்கு தெரியும் அப்படின்றதுனால முன்னேறிய நாடுகளான அமெரிக்காவாகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், இங்கிலாந்து ஆகட்டும், அங்க எல்லாருமே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே வணிகர்களா இருக்காங்க. நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வர வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க விருப்பப்படுறாங்க. அடுத்தது வந்து திருக்குரானில் வணிகம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துட்டு ஐயா நபியின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை குறிப்பிடுறாங்க. அதுல முத்தமிழ் கவலர் ஐயா அவர்களினுடைய பேச்சுகளாகட்டும் புத்தகங்களாகட்டும் எதையுமே எடுத்து பாத்தீங்கன்னா, ஐயா அவர்களுக்கு இஸ்லாத்து மேலேயும் நபிகள் நாயகம் மேலேயும் மிகப்பெரிய ஒரு பற்று உண்டு. எந்த அளவிற்கு ஐயா வள்ளலாரை நேசித்தார்களோ அதே அளவுக்கு நபிகள் நாயகம் அவர்களையும் நேசிக்கக்கூடியவர். அதனால ஒரு வாணிகம் பத்தி எழுதிட்டு இருக்க ஒரு புத்தகத்தில் கூட அவருடைய எண்ண ஓட்டங்கள் பாருங்க, திருக்குறானில் வந்த அந்த ஒரு விஷயங்களையும் இதுல எடுத்து போட்டு நமக்கெல்லாம் அந்த செய்தியும் தர்றாங்க. அதுல வந்துட்டு ஐயா என்ன சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகம் 62 காலம் வாழ்ந்தார்கள். அதில் 40 ஆண்டு காலம் அவர் ஒரு வாணிபர் வியாபாரி அப்படின்னு.
இதுல நான் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தேன்னா, ஐயா அவர்களே ஒரு வியாபாரி அப்படின்றதுனாலயோ என்னவோ, நபி அவர்களையும் ஒரு வியாபாரியாய் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தில் சக வியாபாரியாய் ரொம்ப சந்தோஷமாய் அவர் சந்திக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால அப்படிதான் நமக்கும் அறிமுகப்படுத்துறாரு. அவர் ஒரு 40 ஆண்டுகள் எல்லோரையும் போல வாணிப தொழில் செய்து கொண்டிருந்தவர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, அவர் எப்படி அந்த வாணிபம் செய்யறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நபி அவர்கள் வந்து ஒட்டக வர்த்தகம் செய்துட்டு இருந்தாராம். அவருடைய பண்ணைக்கு ஒருத்தர் வந்து, ஐயா எனக்கு ஒட்டகம் வேணும் அப்படின்னு கேட்டோன்னா, நீங்க போங்க பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்ளே போனவரும் எல்லா ஒட்டகங்களையும் சுத்தி பார்த்துட்டு மொத்தம் 40 ஒட்டகம் இருந்திருக்கு. நபி அவர்களிடம் வந்து, ஐயா நான் 40 ஒட்டகங்களையுமே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாராம், ஐயா எல்லா ஒட்டகங்களையும் நீங்கள் பார்த்தீங்களான்னா பார்த்தேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நபி சொன்னாராம், ஐயா 39 ஒட்டகங்கள் தான் நல்லா இருக்கு, அதுல ஒரு ஒட்டகம் ஊனமானது, அதனால நான் வந்து உங்களுக்கு 39 ஒட்டகங்களே தர்றேன், அந்த ஒரு ஒட்டகம் வேண்டாம் அப்படின்னு. இதை கேட்ட உடனே அந்த இவரு வந்து ரொம்ப ஐயோ இவ்வளவு ஒரு நேர்மையான ஒரு வியாபாரியா இருக்காரு அப்படின்னு நெகிழ்ந்து போய், ஐயா பரவாயில்ல அந்த ஒட்டகத்தையும் சேர்த்தே நான் வாங்கிக்கிறேன், மத்த ஒட்டகங்களோடய இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவர் நல்லவர்னா வாங்க வந்தவர் அவருடைய நல்லவர்னு அப்படி எல்லாரும் இருக்காங்க. அதுக்கு நபி சொன்னாராம், நீங்க அந்த ஒட்டகத்தையும் வாங்குறதா இருந்தால் எனக்கு நீங்க அந்த ஒட்டகத்துக்கான பணம் தர தேவையில்லை, நீங்க அதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இலவசமாகவே தர பாக்குறாரு. இவரு உடனே வந்து, அது எப்படியா ஒரு ஒட்டகத்தை வந்து நான் இலவசமா வாங்குவேன், நான் அதுக்கு காசு கொடுத்தே வாங்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு நபி சொல்றாரு, ஐயா நீங்க வந்து இத வந்துட்டு இலவசமா எடுத்துட்டு போல, நீங்க எனக்கு ஒரு உதவியும் தான் செஞ்சுட்டு போறீங்க. நீங்க அந்த 39 ஒட்டகத்தை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா காலம் பூரா நான் அந்த ஒரு ஒட்டகத்தை வைத்து அதற்கு நான் தீனி போட்டுக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு நீங்க அந்த ஒட்டகத்தை கூட்டிட்டு போறதுனால ஒரு ஒட்டகத்துக்கு நான் கொடுக்கும் அந்த ஒரு தீனி மிச்சமாகுது. அப்படி பாத்தீங்கன்னா இந்த இதுவை வந்து நான் இலவசமா கொடுக்கல, என்னுடைய செலவை தான் நீங்க குறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒட்டக வியாபாரம் பண்ணாராம். அத சொல்லிட்டு ஐயா என்ன சொல்றாங்கன்னா, எப்படிப்பட்ட ஒரு ஒட்டக வர்த்தகம் பாருங்க. ஆனா எப்போ 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாங்க. ஆனா இந்த காலத்துல நம்ம ஊர்ல என்ன ஆகுது, அரிசியில கல்ல கலக்குறான், உளுந்துல களிமண்ணை கலக்குறான், நல்லெண்ணெயில கடலெண்ணெய் கலக்குறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பத்தி எழுதியிருக்காங்க. அதை எழுதிட்டு இப்படி நம்ம நாட்டுல மோசமா இருக்கு அப்படின்னு. இது நடந்து இப்ப 70 வருடம் கழித்து இன்றைய காலகட்டத்துல நான் என்ன சிந்திச்சு பாக்குறேன் அப்படின்னா, என்னுடைய அண்ணன் வந்து ஒரு மருத்துவர், அவர் என்ன சொல்லுவாரு, பால்ல வந்து இப்பெல்லாம் ரொம்ப அதிகமா கலப்படம் இருக்குமா அப்படின்னு அன்னைக்கு என்கிட்ட பேசிட்டு இருந்தார். நான் கேட்டேன், அண்ணன் என்னன்னு பால்ல ரொம்ப தண்ணி கலக்குறாங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, பால்ல எவனாவது தண்ணி கலந்தா அவன் தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன என்னன்னா, அந்த அளவுக்கு மோசமாக இன்னைக்கு என்னென்னவோ கலப்படம் வந்துருச்சு. அதாவது இன்று மக்களுக்கு நிறைய பெரு வியாதிகள் வருவதற்கு காரணமான நிறைய வேதிப்பொருட்களை எல்லாம் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி 70 வருடத்துக்கு முன்னாடி பாருங்க எவ்வளவு அழகா கலப்படம் பண்ணிருக்காங்க பாருங்க. நல்லெண்ணெயில கடலெண்ணெய் தான் கலப்படம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வர்ற கலப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால சொல்லி மாளாது. ஆனா ஐயா அன்னைக்கு அதையே சொல்றாங்க, எப்படிப்பட்ட ஒரு வர்த்தகம் இன்றைய காலகட்டத்துல இந்த மாதிரியான கலப்படங்கள் இருக்கு, அதை தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து திருக்குறளில் வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு, திருக்குறள்ல இந்த இதுல நான் என்ன சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னா, தனியா வாணிபம்னு ஒரு தலைப்பு கொடுத்து வள்ளுவர் எழுதலைன்னாலும் ஐயா வந்து எல்லா இடத்துல இருந்தும் வாணிபம் சார்ந்த குறள்கள் எங்கெங்க இருந்தோ அதையெல்லாம் ஒட்டு மொத்தமா தொகுத்து நமக்கு வந்து இந்த குறள்கள்லாம் தந்திருக்காங்க. அதுல பார்ப்போம் அந்த குறள்கள்லாம் என்னென்னு. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தோன்று உண்டாக செய்வான் வினை அப்படின்ற அந்த குறள். இந்த குறளுடைய அர்த்தம் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா எப்பொழுதும் இந்த புத்தகம் முழுதும் சொல்லிட்டு வர்ற மாதிரி மூலதனம் பத்தி தான் சொல்றாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய வியாபாரம் செய்யணும்னா அவனுடைய மூலதனம் முதல்ல முக்கியம். அந்த மூலதனம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குன்றின் மேல ஏறி நின்றுகிட்டு ஒருத்தன் யானை போற பார்த்தான் நம்ம. ஏன்னா கீழே இருந்துச்சுன்னா எந்த நேரத்திலையும் அதற்கு அந்த யானைகள் சண்டை போட்டு உங்க மேலேயே கூட பாயக்கூடிய
ஒரு அது ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதனால நீங்க முதல்ல பாதுகாப்பா இருந்துக்கணும் அப்படின்னா, வாணிபம் செய்யறவங்க நம்மளுடைய கை காசை போட்டு மூலதனம் செஞ்சாங்கன்னா அது எந்த அளவுக்கு பாதுகாப்பானதுன்னா, குன்று ஏறி யானை போரை பார்த்தா எவ்வளவு பாதுகாப்போ அந்த மாதிரி பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போர் செய்யின் அப்படின்னு. இது இந்த குறளை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய அர்த்தம் என்னவா இருக்குன்னா, ஒரு வணிகன் தன் பொருளை எப்படி பார்க்கிறானோ பிறருடைய பொருளையும் அதே போல் பார்க்க வேணும். அது என்னுடைய பொருள்னா நான் அதற்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அதற்கான ஒரு இது கொடுப்பேனோ மற்றவர்களையும் அப்படின்னு. ஒரு வருத்தமான ஒரு விடயம் பகிர்ந்துக்கணும்னா, இன்னைக்கு கிராமத்துல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் அதிக அளவுல பயன்பாடு விவசாயத்துல உள்ள நுழைஞ்சிருச்சு. அந்த அதிக அளவு பூச்சிக்கொல்லியும் உரங்களையும் போட்டு அவங்க கொள்முதலும் அங்க முதலீடு செய்யறது எங்கன்னா அதெல்லாம் வியாபாரத்துக்காக வெளியில போகும். அப்போ விவசாயிகள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்களினுடைய வீட்டு தேவைக்காக ஒரு சின்ன இடத்துல வேற பயிர் பண்ணிக்கிறாங்க. பூச்சிக்கொல்லிகளோ உரமோ இல்லாமல் பயிர் பண்ணிட்டு வெளியில போறதுக்கு. இந்த குறளை பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு. இப்போ அது தவறுன்னு தெரியுது, கெடுதல் விஷயம்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது நீ உன்னுடைய சக மனிதனையும் அப்படித்தானே எண்ணணும் அப்படின்னு. இன்றைய காலகட்டம் அப்படி இல்லை அப்படின்றது ஒரு வருத்தமான செய்தி. ஆனா இந்த குறள் நமக்கு அதுதான் சொல்லுது. அடுத்த குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமன் செய்து சீர் தூக்கும் கோல் போல் அமைந்தோர் பால் கோடாமை சான்றோர் கனி அப்படின்னு. ஒரு சான்றோன் எப்படி இருக்கும்னு ஐயாக்கு இதுல ஒரு பெருமை வேற. ஐயா வள்ளுவர் பெருமான் ஒரு சான்றோனுக்கு ஒரு வரையறைய ஒரு இலக்கணம் சொல்லணும்னா அது தராசு கல்லோட ஒப்பிட்டு சொல்றான், ஒரு வர்த்தகனுடைய பொருளை எடுத்து சொல்றான் அப்படின்னு ஒரு ரொம்ப பெருமையா சொல்றாங்க. எப்படி ஒரு தராசு முள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாமல் நடுநிலைமையாக இருக்கிறதோ ஒரு சான்றோன் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது அந்த குறள். இன்னொன்னு அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு. இந்த குறள்ல என்ன சொல்லுது அப்படின்னா, நல்ல வழியில் நேர்மையான வழியில் நம் சம்பாதிக்கிற அந்த பொருள் நமக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும் அப்படின்றது இது கருத்தா இருக்கு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல வணிகர்கள் எந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நாய் வித்த காசு கொலைக்கவா போகுது அப்படின்னு. அந்த மாதிரி எந்த வழியிலையாவது பொருளை ஈட்டிட்டா போதும், அது வந்த வழி தெரிய தேவையில்லை அப்படின்ற மாதிரி அது வருத்தத்திற்குரிய விடையும். அந்த மாதிரியான பொருள் ஈட்டுறதுதான் இன்னைக்கு காலகட்டத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனா வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாரு, அது நல்ல வழியில வந்தாதான்ப்பா உங்ககிட்ட அறமும் வரும் இன்பமும் வரும். பொருள் மட்டும் இருந்து தூக்கம் இல்லாம இருந்தா என்ன பண்றது? அப்போ ஒரு நல்ல உறக்கம் வேணும்னா கூட அந்த பொருள் நல்ல வழியில வரணும் அப்படின்னு நமக்கெல்லாம் சொல்றாரு. இன்னொரு குறள் இங்க என்ன சொல்றாங்கன்னா, வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றவை எல்லாம் பிற. நம்ம ஏன் எப்பயுமே வள்ளுவ பெருந்தகை அவ்வளவு கொண்டாடுறோம் அப்படின்றதுக்கு இந்த குறள் மாதிரி நிறைய குறள்கள் இருக்கு. என்னன்னா, வினைத்திற்பம் ஒரு நீ செயலை செஞ்சு முடிக்க வேண்டியதுக்கு என்ன வேணும்னா உன்னுடைய உள்ள உறுதி வேணும் அப்படின்றதான் அந்த குறளினுடைய பொருள். அத வள்ளுவ பெருமான் எப்படி சொல்றாருன்னா, உனக்கு உள்ள உறுதி இருக்கா, அதான் வேணும், மத்த எல்லாம் வேண்டாம், மற்ற எல்லாம் பிற அப்படின்னு. அப்படி அவர் அங்க மத்ததை பத்தி பேசவே இல்லை. உனக்கு நட்பு இருக்குதா, உனக்கு வெளி உலக தொடர்பு இருக்குதா, உன்னால விற்க முடியுமா வாங்க முடியுமா, அதெல்லாம் இங்க பேச்சே கிடையாது. உள்ள உறுதி இருக்குதா, அந்த வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு பேசிட்டு போறாரு பாருங்க. அதான் முடிந்த முடிவு அறுதிட்டு சொல்லிட்டு போயிடுறாரு பாருங்க. இந்த கருத்தை இப்படியா அப்படியா சொல்ல முடியுமா அப்படின்லாம் சுத்தி எல்லாம் சொல்றது கிடையாது. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. அப்படி ரொம்ப சுவாரஸ்யமான குறள்கள் இதெல்லாம் ஐயா நமக்காக எடுத்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. இதற்கு அடுத்ததா
ஐயா என்னெல்லாம் முத்தமிழ் காவலர் ஐயா அவர்கள் என்ன பதிவு பண்றாங்கன்னா, தான் வியாபாரம் செய்த அந்த வியாபாரங்களை அதில் நடந்த நிகழ்வுகளை அதெல்லாம் பதிவு பண்றாங்க. அதுல கோலாலம்பூரில் வணிகம் அப்படின்றது ஒரு தலைப்பு. அவங்க எப்படி கோலாலம்பூர் போய் பண்ணாங்க அப்படின்னு அதுல வந்துட்டு சொல்றாங்க, எனக்கு 30 வயது இருக்கும்போது அரை வீடும் சோற்றுக்கு 1 ஏக்கர் நிலமும் தந்தாராம். அவங்களுடைய 30 வயது இருக்கும்போது அவருடைய தந்தை இறந்து போனார். இறந்து போனப்ப என்ன இருந்ததுன்னா, அவருடைய 30வது வயதுல குடியிருக்க ஒரு அறை வீடு. நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், குடியிருக்க எனக்கு ஒரு வீடு கொடுத்தாங்க அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமா அங்க பதிவு பண்றாரு. எனக்கு ஒரு வீடு இல்லைங்க, ஒரு அறை வீடு கிடைச்சது அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒரு ஏக்கர் நிலமும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு. அதுல என்னன்னா, வரவேண்டிய தொகை நிலுவைத் தொகை 7,000 வச்சிருந்தாராம். அதே போல வெளியில் கொடுக்க வேண்டிய கடனும் 7,000 வச்சுட்டாராம். அப்போ நீ வாங்கி கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமையில அவரை விட்டுட்டு அவருடைய தந்தை இறந்து இருக்கிறார். அதனால அப்போ அவரு சிந்திக்கிறார், 7,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகை. நம்ம நிலுவைத் தொகை வாங்க வேண்டியதெல்லாம் வெளிநாட்டுல இருக்கு, கோலாலம்பூர்லும் பினாங்கிலும் போய் அதை எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பெரிய சிந்தனையில அது தன் மன ஓட்டத்தை எல்லாம் இதுல பதிவு பண்ணியிருக்கார். வெளி வேலைகளுக்கு எல்லாம் போனா அந்த காலத்துல 15 ரூபாய் தான் சம்பளம் வரும், அதுல எப்படி 7,000 அடைக்கிறது அப்படின்னு ஒரு சேட்டுக்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. என்னுடைய வீடு 3,000 போறோம் வச்சுக்கோங்க, நான் இந்த மாதிரி கோலாலம்பூர் போய் நிலுவைத் தொகையெல்லாம் நான் முடிஞ்சதுன்னா நிலுவைத் தொகை வாங்கி உங்களுக்கு அனுப்புறேன். அப்படி என்னால முடியலையா, நான் அங்க ஏதாவது ஒரு செட்டியாரிடம் 3ஆம் தர ஆட்களாக வேலைக்கு சேர்ந்தாவது நான் உங்களுடைய பணத்தை அடைச்சு இந்த வீட்டை மீட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இவருடைய நேர்மையை பார்த்து அந்த ஒரு சேட்டு சொல்லியிருக்காரு, இல்லைங்க தம்பி, நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போனீங்கன்னாலே உங்களுக்கு உங்களுடைய நிலுவைத் தொகையெல்லாம் நீங்க அதையெல்லாம் சேர்த்துருவீங்க, சேர்த்துட்டு எனக்கு அதுவே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அனுப்பிச்சிருக்காரு. அதனால அவரிடம் கொடுத்த அந்த ஒரு வாக்குறுதியில அவர் கிளம்பி கோலாலம்பூர் போறார். அந்த கோலாலம்பூரில் தான் ஐயா அவர்களின் வாழ்க்கையின் தாரக மந்திரமான உயர்ந்த சரக்கு அதிக விலை அப்படின்றத அங்கதான் பார்த்திருக்காரு. அங்க கோலாலம்பூர்ல சீனர்களுக்கு எப்பயுமே சிகப்பு அப்படின்றது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு நிறம். எல்லா இடத்துலயும் அவங்க சிகப்பு பயன்படுத்துவாங்க. அப்படி சிகப்பு வெல்வெட் துணியில பெருசு பெருசா 2 வலது பக்கம் ஒரு பெரிய துணி திரைச்சீலையும் இடது பக்கம் ஒரு பெரிய திரைச்சீலையும் இருந்திருக்கு. அதுல ஒரு பக்கம் எழுதியிருந்தா உயர்ந்த சரக்கு அப்படின்னு போட்டிருந்ததாம். ஐயா நினைச்சாங்களா, இந்த பக்கம் உயர்ந்த சரக்குன்னு எழுதி ஒரு திரைச்சீலை இருக்கே, அப்ப இந்த பக்கத்துல இருக்க திரைச்சீலை குறைந்த விலைன்னு இருக்கும்னு சொல்லி பக்கத்துல இருந்தவங்களை கூப்பிட்டாங்க, எழுதி இருக்கிறது என்னங்க அப்படின்னு கேட்டப்போ உயர்ந்த சரக்கு அதிக விலைன்னு எழுதியிருக்கு அப்படின்னோன்னா அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா ஆயிடுச்சு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்குள்ள போய் பார்த்தாங்கன்னா, அந்த கடையில இருக்க எல்லா பொருட்களையும், பருப்புகள் எல்லாம் கல்லு இல்லாம இருக்குதாம், எல்லா பொருளும் சுத்தமானதாக இருக்குதாமா. பார்த்தா அத்தனை பொருளுக்கும் ஒரு 160 பொருள் இருந்தா 160 வேலையாட்கள் அதை செஞ்சுட்டு இருக்காங்களாம். பார்த்தா அந்த கடை ஒரே 1 மணி நேரம் தான் திறக்கிறானா, அவன் வர்றானா எல்லாம் வைக்கிறானா, அந்த ஜனங்கள் எல்லாம் முட்டி மோதி ஒரு நல்ல பொருள் கிடைக்குதுன்னா அங்க வாங்கிட்டு போயிடுறாங்களாம். இதே போல இன்னொரு ஒரு உதாரணமும் சொல்றாரு. ஒரு நெய் கடையை போய் பார்த்தாராம். அந்த நெய் கடையிலயும் அதே போல ஒரு கூட்டம் எல்லாருமே கியூல நின்று அந்த நெய் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு பதிவு பண்றாரு. இது அவர் மனதில் ஆழமாக பட்டு, இனி நாம் இந்த மாதிரியான ஒரு நல்ல உயர்ந்த சரக்கு தான் எப்பயுமே வியாபாரத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதே போல சிங்கப்பூரில் வணிகம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. சிங்கப்பூர்ல போய் பார்த்தப்போ அங்க இருக்கிற புகையிலை எல்லாம் 3ஆம் தர புகையிலையா இருந்ததாமா. ஐயாவுக்கு அது பார்த்தோன்னே தெரிஞ்சதுனால அந்த கடை முதலாளி கிட்ட போய் சொன்னாங்களாம், ஐயா உங்ககிட்ட இருக்கிற இந்த சரக்கு நல்ல சரக்கு இல்ல, நான் உங்களுக்கு உயர்ந்த சரக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஆனா அதுல ஒரே ஒரு விண்ணப்பம் என்னன்னா, என்னுடைய உயர்ந்த சரக்கா இருக்கும், ஆனா அதுல மற்ற வெளியிடங்களை விட என்னோடது 1 ரூபாய் கூடுதலா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு அவர் ரொம்ப மகிழ்ந்து போய், தம்பி நான் இந்த மாதிரியான ஒரு ஆளை தான் தேடிட்டு இருந்தேன், எங்களுக்கு கண்டிப்பா இதை நீங்க அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்
பணம் வசூலிக்கிறது மட்டுமல்லாமல் தன்னுடைய வியாபாரத்திற்கான அடுத்த கட்ட விற்கக்கூடிய அந்தோடைய எல்லா ஆர்டரையுமே சேர்ந்து ஐயா போய் புடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் இந்த பயணம் வந்து சொல்லுது நமக்கு. அப்படி அந்த ஒரு பயணம் அமைஞ்சது. அடுத்தது வந்து பெரிய கோம்பை வணிகம் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு என்ன சொல்றாங்கன்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் தம்மம்பட்டி மேற்கே கொல்லிமலை அடிவாரத்துல இருக்கிற அந்த ஊர் தான் பெரிய கோம்பை. அங்க இருக்க ஒரு வியாபாரி தான் ஒரு நல்ல புகையிலை வந்து தரமான புகையிலை வந்து கொடுத்துட்டு இருக்காராம். அவர்கிட்ட போய் புகையில வாங்கலாம் அப்படின்னு இவர் போறார். போகும்போது அந்த வியாபாரி சொல்றாரு, 100 கட்டு வந்து தம்பி சொல்றது 95 குடுக்கறது 90 அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ இவங்க கேட்டாங்களாம், அது என்னது சொல்றது 95 குடுக்கறது 90 அப்படின்னா, நான் என்னதான் விலை கம்மியா சொன்னாலும் வர்றவன் வந்து அதுல இருந்து ஒரு 5 ரூபா கம்மியா தானே கேக்குறான். அதனாலதான் சொல்றது 95, ஆனா குடுக்கறது அதுல இருந்து இனிமேல் குறைக்க மாட்டேன், அது 90 தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு ஐயா சொன்னாங்களாம், அந்த பொருள் எல்லாம் பார்த்துட்டு, உங்களுடைய சரக்கு ரொம்ப நல்லா இருக்கே, உயர்ந்த சரக்கா இருக்கே, அதனால எனக்கு வந்து நீங்க 95க்கு தராதீங்க, 100 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு எனக்கு 40 பதம்ன்ற மாதிரி எனக்கு நிறைய கட்டுகள் கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி அதற்கான முன்தொகையா வச்சுக்கோங்கன்னா, அவர் கேட்டாராம், இது என்ன தம்பி புது வியாபாரமா இருக்கு, எனக்கு தெரியாத வியாபாரம், இனிமேல் வியாபாரம் இப்படிதான் இருக்கும், உயர்ந்த சரக்கு எங்கெங்க இருக்குதோ அந்த உயர்ந்த சரக்குக்கு அதிக விலைதான் அப்படின்னு இவர் வியாபாரியிடம் இருந்தும் கூட உயர்ந்த சரக்கு அதிக விலை அப்படின்ற தான் எப்படி பண்றாரோ அதையே பண்ணிருக்காங்க. இது வந்து எனக்கு இந்த காலகட்டத்துல இதையெல்லாம் நம் நடைமுறைப்படுத்தினா விவசாயிகள் எல்லாம் கண்ணு முன்னாடி பாக்குறோம். எவ்வளவு ஒரு விவசாயிகள் வந்து நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்கள்ட்ட அந்த விவசாயிகள்லாம் எப்படி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டோம்னா அவங்க எல்லாம் எப்படி ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமே எங்கேயோ போயிடும் இந்த மாதிரியா நம்ம விவசாயிகளை எல்லாம் பண்ண. ஆனா அன்னைக்கு அவங்க பண்ணிருக்காங்க. பண்ணி அதே போல உயர்ந்த சரக்கு அதிக விலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதற்கான காசெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு அப்ப சொன்னாங்களா, கொஞ்சம் ஈரமா இருக்குது, ஈரம் காயட்டும் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. திரும்ப அதை போய் எடுக்கும்போது அந்த பதம் வந்து 40ன்னு சொன்னது வந்து 38.5 பதம் தான் இருந்திருக்கான். ஐயா பாட்டுக்கு அதை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னப்போ அந்த விவசாயி சொன்னாராம், தம்பி இருங்க, நீங்க என்ன பதத்தை பார்க்காமயே போறீங்க, நான் உங்களுக்கு 40 சொன்னேன், இது 40 இல்ல தம்பி, இதுல பதம் வந்து 38 தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். அதனால நான் அந்த 1.5 பதத்துக்கான விலையை குறைச்சிட்டு தான் தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த விலையை குறைத்தோன்னா இவருக்கு அவர் மேல பெரும் மரியாதை வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து வாணிபம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, ஒரு அறம் எந்த அளவுக்கு நின்று இருக்குன்னா, கொடுக்குறவங்க வாங்குறவங்க எல்லாருமே அந்த நேர்மையில வந்து போட்டி போட்டிருக்காங்க. நீ நேர்மையானவனா, நான் நேர்மையானவனா. இது படிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து எழுதுறாரு. இவருக்கு அப்புறம் வந்து யாரு போய் அந்த வியாபாரி கிட்ட புகையில கேட்டாலும் கொடுக்கறதே இல்லைன்னு சொல்லிட்டு வரான். நான் வெளியாட்களுக்கே கொடுக்கறது இல்லைங்க, அவரு ஒருத்தர் தான் விஸ்வநாதம் வருவார், அவருக்கு தான் தருவேன்ற மாதிரி அந்த வியாபாரம் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து பினாங்கு போய் அங்க இவங்க எப்படி வணிகம் செஞ்சாங்க அப்படின்னு இந்த கடிதம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான, இது வந்து அவருடைய குணாதிசயம். நான் வந்து நிறைய பக்கத்துல இருந்தே அவரை பார்த்ததுனால அதுல என்னன்னா ஒரு பினாங்குல இருந்து ஒருத்தர் கடிதம் எழுதியிருக்கார். நீங்கள் அனுப்பிய 2 மூட்டை புகையிலை கிடைத்தது, இதே போல நல்ல சரக்கான இன்னும் 2 மூட்டை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எழுதியிருக்கார். உடனே இவரை அந்த கடிதத்தை பார்த்துட்டு இவங்க ஐயா என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னா, ஐயா மன்னிக்கும், என்னிடம் உங்களுக்கு அனுப்பியது போன்ற சரக்கு தான் இருக்குது, அதை விட நல்ல சரக்கெல்லாம் என்கிட்ட இல்ல, அதனால உங்களுக்கு அனுப்ப முடியாதுன்னு பதில் கடிதம் போட்டு விட்டாராம். இத போட்டு விட்டானா இத வந்து கணக்க பிள்ளை பண்ணிருக்காரு. இத அந்த முதலாளிகிட்ட போய், என்னங்க அவர்கிட்ட அனுப்புனா அவரு என்கிட்ட சரக்கு இல்ல அப்படின்ற மாதிரி, என்ன நீ எழுதுனையா, ஒரு நல்ல சரக்கா அனுப்புங்கன்னு எழுதுனேன், ஏன் அவருகிட்ட போய் நீ கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவரு, ஐயா அந்த கணக்கு பிள்ளைக்கு விவரம் தெரியாதுங்க, உங்களோட அதே சரக்கு தாங்க அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எவ்வளவு பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல சரக்கு அனுப்புனா
ஒரு நல்ல சரக்குத்தானு ஒருத்தன் கேக்குறது கூட அவரால பொறுக்க முடியாது. அதே போல அடுத்தது ராமநாதபுரத்தில் நடந்த வணிகம் அப்படின்னு சொல்லி பக்ரி மைதீன் ராவுத்தர் அப்படின்றவருடைய நிகழ்ச்சி ஒன்று குறிப்பிடுறாரு. அதுல என்னன்னா இந்த பக்ரி மைதீன் ராவுத்தர் வந்து ஏதோ ஒரு நிலுவை வச்சிருக்காரு, புகையில வாங்கினதுக்கு பணம் கொடுக்கல. இவரும் கடிதம் போடுறாரு, என்னுடைய பணம் இன்னும் வந்து சேரவில்லை, பணம் கொடுங்க அப்படின்னு. அந்த கடிதம், ஒரு கடிதம், 2 கடிதம், இந்த புத்தகத்துல ஒவ்வொரு கடிதத்தையுமே எழுதிட்டு இருக்கிறார். அது மாதிரி 9 கடிதங்கள் போகுது, அப்பயும் பதிலே வரல. என்ன பண்றாரு, கிளம்பி நேரா போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதுறாரு, இத்தனாம் தேதி நான் வந்து உங்களை சந்திப்பேன், எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கடிதம் போட்டு போறாரு. நம்ம இந்த மாதிரி வர்றோம்னு சொன்னா எந்த கடன் கொடுத்த கடங்காரனாவது நிப்பானா? இவரு பாட்டுக்கு நான் இந்த தேதியில வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனா அங்க அவரு இல்ல. நம்ம எதிர்பார்த்ததுதான், அவரு அங்க இல்ல. இவரு பாட்டுக்கு போய் அங்க எங்கேயா ஐயானா, ஐயா இல்லைங்க அப்படின்னு சொல்லி பதில் வரும். அதனால போயிட்டு வெறுங்கையா தான் திரும்பி வர்றாரு. அதுல என்ன சுவாரஸ்யம்னா, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் போடுற அந்த இதுல இத்தனை கடிதங்கள் எழுதின செலவு, நான் உன்னை வந்து பாத்துட்டு போன அந்த செலவு அப்படின்னு சொல்லி ஏறுது. அந்த கடன் தொகை வந்து ஏறுது. அதுல வந்து அதையும் சேர்த்துக்கிட்டாரு. அடுத்து போய் வந்த செலவு அப்படின்னு அதையும் போட்டாரு. அதையும் போட்டு அப்பயும் வரல. அதுக்கு அடுத்ததா வந்து அடுத்த ஒரு கடிதம் எழுதுறாரு, 9 முறை கடிதம் போட்டேன், கடித செலவு இவ்வளோ, வந்துட்டு போன இந்த செலவு, இதுக்கும் மேல நீ எனக்கு கொடுக்கவே இல்லை. அடுத்து நான் வந்து இப்போ ஒரு வக்கீல வைக்க போறேன், அடுத்து நீங்க வந்து பேச வேண்டியது கோர்ட்டுக்கு தான், இனி நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் எழுதின உடனே அந்த மைதீன் ஐயா கிட்ட இருந்து உடனே அடிச்சு புடிச்சுட்டு ஒரு கடிதம் வருது, ஐயா என்ன மன்னிக்கணும், உங்களோட பொறுமையை சோதித்ததற்கு மன்னிக்கணும் அப்படின்னு போட்டுட்டு, ஐயா ஊர்ல எல்லாருமே சொல்லுவாங்க நீங்க வந்து பொருளாதாரத்துல வந்து ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு, வாரா கடனை எப்படி வசூலிக்கிறதுன்னு எனக்கு இவ்வளவு நல்லா தெரியல, அதனால நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொடுக்காம இருந்தேன், இப்ப நான் கத்துக்கிட்டேன் ஏன் ஒருத்தங்கிட்ட இருந்து எப்படி கடன் வசூலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் பதிலுக்கு 9 கடித செலவு, நீங்க வந்து போன செலவு, அதுக்கப்புறம் நிலுவைத் தொகை, அப்புறம் வக்கீல் நோட்டீஸ் செலவுன்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி ஐயாவுக்கு திருப்பி கொடுத்ததா ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை இங்க நம்ம கிட்ட பகிர்ந்துட்டாங்க. அதே போல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐயா வந்து வெறும் வியாபாரம் பத்தி மட்டும் இந்த புத்தகம் எழுதாம, ஒரு நம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கூட நிறைய அறிவுரைகளா சிக்கனம், சேமிப்பு, பாதுகாப்பு அப்படின்னு எல்லாம் கொடுக்குறாங்கன்றதுனால அதனுடைய முதல் தலைப்பா சிக்கனம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துட்டு, அதுல முக்கியமா வந்துட்டு ஒரு பத்தி ரொம்ப நம்மளை கவர்றதா இருந்தது, அதனால அதை நான் இங்க படிச்சே காட்டிடுறேன். சுறுசுறுப்புக்கும் படபடப்புக்கும் உள்ள இடைவெளி, பொறுமைக்கும் அசம்பந்தத்துக்கும் உள்ள இடைவெளி, வீரத்திற்கும் போக்கிரித்தனத்துக்கும் உள்ள இடைவெளி, அன்பா இருப்பதற்கும் அடிமையா இருப்பதற்கும் உள்ள இடைவெளி, சிக்கனத்திற்கும் கருமித்தனத்திற்கும் உண்டு. இதை விட ஒரு வார்த்தைகளை போட்டு ஒரு சிக்கனத்தை புரிய வைக்க முடியுமான்னு தெரியவே இல்லை. நான் ரொம்ப வியந்தேன். இதை விட அந்த வார்த்தைகள்ல நம்மளால விளக்கவே முடியாது. ரொம்ப அருமையான பத்தி அது. அப்போ சிக்கனம் அப்படின்றதுக்கு இன்னும் எளிமையா தாத்தா எப்பயுமே ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, ஒரு காரை வந்து வாடகைக்கு எடுத்துக்கிட்டு நீங்க போனீங்கன்னா அது பேரு ஆடம்பரம். அதுவே அந்த போய் சேர வேண்டிய இடத்த ஒரு பேருந்துல போய் சேர்ந்தீங்கன்னா அது சிக்கனம். போய் சேர வேண்டிய இடத்துக்கு கால்நடையா 10 பைசாவுக்கு வேர்க்கடலை வாங்கி பொறிச்சுக்கிட்டே நடந்து போனீங்கன்னா அது கருமித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நிகழ்வை இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. இதுதான் சிக்கனம், ஆடம்பரம், கருமித்தனத்திற்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு விடயம் இங்க என்ன பதிவு பண்றாங்கன்னா, அந்த காலகட்டத்திலே பாருங்க, 70 வருடம் முன்னாடி இத பதிவு பண்றாரு. ஒரு வியாபாரி வந்து தொலைபேசியை வந்து செய்திகளை பரிமாறத்தான் பயன்படுத்தணும், அதுல வெட்டி பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அவன் வந்து வீணாக தொலைபேசியில் தன் பொழுதை போக்கக்கூடாது, வியாபாரம் பற்றி பேசி அந்த தொலைபேசியை வைக்க வேண்டும், சுருக்கமாக பேச வேண்டும், கருத்தாய் பேச வேண்டும் அப்படின்னு, பொருளோடு பேச வேண்டும் அப்படின்றதையும் இந்த இடத்துல சிக்கனம் வந்து பொருளில் மட்டும் இல்ல, உன்னுடைய வார்த்தைகளிலும் இருக்க வேண்டும். அது தன் வார்த்தையில அவர் கடைபிடிச்சாரு காலம் ஃபுல்லா. அதை நமக்கும் சொல்றாரு. சிக்கனம் அப்படின்றது வந்து
பணத்தை மட்டும் சொல்லல, நீ பேசக்கூடிய பேச்சு கூட குறைவாதான் இருக்கணும். அது எப்பயும் அவங்க சொல்றது, பேச்ச குறைங்கம்மா அப்படின்னு. யாராவது கொஞ்சம் வளவள அப்படின்னு பேசினாங்கன்னா பிடிக்காது. சோ அதனால இத பதிவு பண்றாரு, சிக்கனத்துல பதிவு பண்றாரு பாருங்க, ரொம்ப வியப்பா இருந்தது. அடுத்தது வந்து சேமிப்பு. சேமிப்பு அப்படின்ற இந்த ஒரு தலைப்புல ரொம்ப அழகா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த, சிறு பிள்ளையில் நடந்த நிகழ்வை பதிவு பண்றாங்க. இத படிக்கக்கூடிய பாக்கியம் எல்லாம் கிடைச்சதுல ரொம்ப நான் வந்து தனிப்பட்ட முறையில ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். இதையெல்லாம் நமக்கு பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, தாத்தாவிற்கு வந்து மொத்தம் 3 திருமணங்கள் நடந்தது. முதல் 2 அம்மாச்சி வந்து சிறு வயதிலேயே காலமாயிருக்காங்க. அப்புறம் எங்க அம்மாச்சி தான் ரொம்ப நாள் 90 வயது வரை, 92 வயது வரை இருந்தாங்க. அவருடைய 3வது தான். அப்போ முதல் அவர் திருமணத்தை பத்தி இங்க பதிவு பண்றாரு. அப்பொழுது அவருக்கு வெறும் 15, இவருக்கே 15 வயது இருக்குன்னா, அப்ப அந்த வந்த பொண்ணுக்கு பாருங்க எவ்வளவு வயது இருக்கும். இன்னும் குழந்தையாதான் இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் திருமணம் முடித்து வரும்போது அப்பெல்லாம் வந்துட்டு கும்பிடு பணம் அப்படின்னு பெரியவங்க காலில் விழுந்தா ஒரு கும்பிடு பணம் ஒண்ணு தருவாங்களாம். அந்த கும்பிடு பணத்தை வந்து ஒரு 3 ரூபாய் கிடைத்திருக்கு. அப்போ அவருடைய அம்மா வந்து வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் அழைக்கும் போது, ஆலம் கரைக்கும் போது, ஏன்டா கும்பிடு பணத்தை என்ன பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. இவரு வர்ற வழியில என்னத்தை கடலை வாங்கி சாப்பிட்டாரோ என்னவோ அதுல கால் பணத்தை செலவு செய்து விட்டார். ரொம்ப நல்ல பிள்ளையா, அம்மா கால் பணம் செலவாகி விட்டது, இந்தாங்கன்னு 2.25 பணத்தை கையில கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே ஆளை எடுத்த அந்த ஒரு தாம்பாளத்திலேயே தலையில ஒண்ணு போட்டாங்களாம். போட்டுட்டு, ஏன்டா அப்படி போய் செலவு பண்ணிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட சொன்னாராம், பாருங்க இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் பெரியவங்க கையில கொடுத்து செலவு பண்ணாம தானே செலவு பண்ணுதுன்னு இதெல்லாம் வந்து குற்றமாய் பார்க்கப்பட்டிருக்குது அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி அவங்க வியந்து போனாங்களாம். இத வந்துட்டு அவர் மனதுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி எங்க அம்மாச்சி திருமணம் செய்யும்போது காலம் கடந்து, அப்போ இவர் பெரியவரா இருக்கும்போது, அப்போ ஒரு 20 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு திருமணம் நடக்கும்போது அப்ப வந்த ஒரு கும்பிடு பணம் வந்து ஒரு 47 ரூபாய் என்னவோ வந்துருக்கு. நல்ல பிள்ளை மாதிரி அதை கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுத்து, அப்பா இது வந்து கும்பிடு பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்லும்போது அப்ப அவங்க அப்பா வந்து தன் கையில இருக்க ஒரு 3 ரூபாயும் போட்டு, இந்தாப்பா 50 ரூபாயா வச்சுக்கோ, நீ ரொம்ப கெட்டிக்காரன்னா, நீ வாழ்க்கையில நல்லா வருவ, இத வந்து சேமிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவுரை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இவரு அந்த பணத்தை தான் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 ரூபாய் தன்னுடைய மிதிவண்டி ஒண்ணு இருந்திருக்கு, அதை போட்டு அதுல வந்த பணம், அதுக்கப்புறமேட்டு ஒரு 6000 7000 சுருட்டு எல்லாம் சுத்தி கொடுத்தா காலன்னா கிடைக்குமாமா. அப்படி சேர்த்த பணம் அப்படின்னு எவ்வளவு கடினமாக உழைத்திருக்கிறார், கடினமான உழைப்பாளி அப்படின்னு எல்லாம் நமக்கு தெரியுது. அப்படி அப்படி சேர்த்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டு போற போக்குல ஒரு விஷயம் சொல்லிட்டு போறார். என்னன்னா, இந்த கும்பிடு பணத்துல தான் வந்து பொண்டாட்டிக்கிட்ட போய் நீங்க உங்களோட கும்பிடு பணத்தை என்கிட்ட தாங்க அப்படின்னு கேட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாம்மா இதான் என்னோட கும்பிடு பணம், அதை நீ வச்சுக்கோ, உன்னோட கும்பிடு பணத்தோட சேர்த்து நம்ம இதை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துருக்காராம். அப்போ எப்படி அந்த காலத்துல எப்பயுமே சொல்லுவாங்க, அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவ 600 ஆக்கிடுவா செல்லக்கண்ணு அப்படின்னு. வீட்டில் உள்ள பெண்கள் வந்து சேமிப்புல சிறந்திருந்தாங்க, அவங்க கையில கொடுக்கணும் அப்படின்றதையும் போற போக்குல ஜாடையா சொல்லிட்டு போறாரு. அப்படி இப்படி அப்படின்னு சேர்த்து எல்லாம் 500 ரூபா வந்துதான். அந்த 500 ரூபாய என்ன பண்ணிருக்காருன்னா, இது வந்து நான் வியந்து பார்த்த ஒரு விடயம் என்னன்னா, அந்த காலத்திலேயே ஷேர்ல போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்த ஒரு நூல் மில்லோட ஒரு ஷேர்ல வந்து அந்த 500 ரூபாய அவர் போட்டிருக்காரு. போட்டு ஒரு 25 பங்குகள் வாங்கி 2500 ரூபாய்க்கான ஒரு பங்குகளை வாங்கி வச்சுட்டு, பின்னால அதை வந்து 5000 ரூபாய்க்காக வித்து, அந்த வித்த 5000 ரூபாயில என்ன பண்ணாருன்னா, திருச்சியில வேங்கூர்ல 5 ஏக்கர் நிலம் வாங்கினாராம். அந்த 5 ஏக்கர் நிலத்தை பின்னாளில் 50,000 வித்து, அதற்கப்புறம் அதை வந்து நிறைய
பணத்தை பெருக்கி வட்டி எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி நிறைய பணத்தை எப்படி பெருக்கணும்னு ஒரு பெரிய கணக்கை அங்க எழுதியிருக்காங்க. அப்படி ரொம்ப பிரமிப்பா இருக்குது. அதுல என்ன இந்த பணம் எவ்வளவு வளர்ந்தது அப்படின்னு ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, என்னுடைய மகன்களுக்கு மட்டும்தான் நான் 3 மகனுக்கு தான் திருமணம் செஞ்சேன். என்னுடைய 5 பெண்களுக்கும் என்னுடைய மனைவி அவர் இந்த மாதிரியான அந்த பணத்தை எல்லாம் 5 பெண்களுக்கு சீர்வரிசை கொடுத்து கல்யாணம் செஞ்சு நான் எல்லாத்தையுமே இந்த பணத்துல முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு பண்ணிருக்காரு. அப்படி சேமிப்பை எப்படி அந்த சேமிப்பை வந்து அதிகப்படுத்தணும், எப்படி சேமிக்கணும் அப்படின்ற அந்த வழிகளை காட்டியிருக்கிறது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. இன்னொரு இடத்துல அடுத்த இது வந்து சேமிக்கும் வழி அப்படின்னு ஒரு தலைப்பே போட்டு சேமிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம முன்னாடி வள்ளுவரை சொன்ன மாதிரிதான், ஒரே அந்த வெட்டு 1 துண்டு 2ன்ற மாதிரி 2 விஷயங்கள்லாம் இல்லை, இதுல ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு. சேமிக்கணுமா, நீ சேமிக்கணும்ன்ற வந்துட்டு ஆர்வம் இருக்கணும், அவ்வளவுதான், வேற விஷயமே இல்லை, அங்க முடிஞ்சிருச்சு. வேற எதையுமே அவர் சொல்லல. முதலில் அந்த ஆர்வம் வர வேண்டும். அந்த ஆர்வம் வர்றதுக்கு அப்புறம் நீ அதை தானா சேமிக்க ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணிட்டு அடுத்தது வந்து சேமிச்சா போதுமா, அதை நம்ம பாதுகாக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னா, அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றதுக்கும் ஒரு வழி சொல்றாரு. என்னன்னா, சேமிக்கிறது வந்து எப்படி நம்ம சேர்ப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு துளியும் பெருவெள்ளம் ஆகுது அப்படின்னு அப்படி சேர்ப்போமா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து வைப்போமா. அப்படி அந்த சேர்க்கிற அந்த சேமிப்பு போகும்போது எப்படி போகும் அப்படின்னீங்கன்னா, இந்த நாடக கொட்டையில நாடகம் முடிஞ்சணும், சினிமா தியேட்டர்ல சினிமா விட்டோம்னா எப்படி ஜனங்கள் ஒரே நேரத்துல ஒரு 4 பக்கத்துல இருந்து பிச்சுக்கிட்டு போயிடுறாங்களோ, அப்படி அந்த பணம் ஒரே நேரத்தில் நம்மை கைவிட்டு அப்படியே போயிருமாமா. போகும் வழி அப்படியாதான் இருக்குமா, வர்றதுதான் ரொம்ப கடினமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி போகாமல் நாம் அதை எப்படி ஒரு புத்திசாலித்தனமாக அதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அழகா நமக்கு வந்து அறிவுரை சொல்றாரு, எப்படி பணத்தை சேர்த்து வைப்பது, பாதுகாப்பது அப்படின்னு. என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட இருக்க தொகையை வந்து 10 பங்கா போடணுமாமா. அந்த 10 பங்கா போட்டு அதை என்ன பண்ணணும்னா, அவரு தொழில் செஞ்சதுனால 5 பங்கு தொழிலுக்கு அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிக்கிறாங்க. 5 பங்கு தொழிலுக்கு, 2 பங்கு நிலம் வீடு இதுல போடணுமா, 1 பங்கை வந்து வங்கியில போடணுமா, 1 பங்கை வந்து ஷேர்ஸ்ல போடணுமா, ஆலய பங்குகளில் போடணும், 1 பங்கை வந்து என்ன பண்ணணும்னா தங்கத்துல, அரை பங்க தங்கத்துல, அரை பங்க ரொக்கமா கையில வச்சுக்கணுமா, கேஷா வச்சுக்கணுமா. இத வந்து நான் ரொம்ப சிலாகித்து பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எக்கானமிஸ்ட், பொருளாதார நிபுணர்கள்லாம் நமக்கு சொல்லக்கூடிய அதே அதே அறிவுரை தான் இது. இப்போ இன்னும் அவங்க எப்படி இந்த இத நமக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஐயா வந்து இங்க இத 10ஆ பேசியிருக்காங்க, இப்ப இருக்கிறவங்க 4ஆ சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நிலத்தில் முதலீடு வேண்டும், தங்கத்தில் முதலீடு வேண்டும், பேங்க்ல ரொக்கமாய் அது இருக்கணும், ஷேர்ஸ்ல முதலீடு பண்ணணும் அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. அந்த ஷேர்ஸ் பத்தி சொல்லும்போது என்னுடைய வடநாட்டு நண்பர் ஒருத்தர் சொன்னாங்க, நம்ம தமிழ்நாட்டுல நீங்க எல்லாம் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, இந்த மாதிரி பங்குச்சந்தை முதலீடு வந்து தமிழகம் இந்தியாவிலேயே ரொம்ப பின்தங்கி இருக்கு. 2% பேர் தான் இந்த பங்குச்சந்தையிலேயே தமிழர்கள், குறிப்பாக தமிழர்கள் அதுல முதலீடு பண்றாங்களாம். அதுவே நீங்க வடநாட்டுல போய் பாத்தீங்கன்னா 80% பேர் வடநாட்டில் பங்குச்சந்தை முதலீட்டுல ஈடுபடுறாங்க. அப்போ இவர் வந்து 70 வருடங்களுக்கு முன்னால நமக்கு எழுதுறாரு பங்கு சந்தை முதலீடு பண்ணுன்னு. இத வந்து நம்ம தமிழர்கள் எல்லாம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இது வந்து நம்ம ஆட்களுக்கு எல்லாம் வந்து எப்பயுமே ஒரு பயம் உண்டு, ஷேர்ஸ்ல போட்டா போயிடும்பான்னு. ஆனா அதற்கான வழிகள் இருக்கு. அது வந்து கேம்பிளின் மாதிரி தினப்படியான விஷயங்கள்ல போடும்போதுலாம் அதுல வர்ற வந்து ரிஸ்க் இன் டெபாசிட்னு சொல்லுவோம், அந்த ரிஸ்க் அதிகமா இருக்குமே ஒழிய, ஒரு பங்கை வாங்கி வைத்துட்டு 20-30 ஆண்டுகள் கழித்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பங்கினோட பெரிய சேமிப்பாய் பாதுகாப்பான ஒரு சேமிப்பா இருக்கணும். அததான் இங்க ஐயா வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு
இந்த 10 பங்கா முதலீடு பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்மெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டோம்ல. இங்க பாருங்களேன், ஒரு புத்தகம் எழுதுறாரு, எவ்வளவு ஆணித்தரமாய் ஒரு புத்தகத்துல பதிவு பண்றாரு. என்னன்னு பதிவு பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி சட்டத்தை மாற்றும் அரசாங்கத்திடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள இது தேவைன்னு எழுதுறாரு. அந்த மாதிரி இது இன்னைக்கு நாம அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பே இல்லை. அது அவர் வள்ளுவரை ரொம்ப உள்வாங்கினதுனால அவரை போலவே பட்டவர்த்தனமாய் பேசுற அந்த ஒரு இதுவும் இயல்பும் அவருக்கு வந்துருச்சு. இந்த வரி படிக்கும் போதுனால எப்படி எழுதியிருக்கிறாரு இது அப்படின்னு சொல்லி வியந்து பார்த்தேன். அடுத்தது மறுபடி வியாபாரமும் மூலதனமும் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்து மறுபடியும் மூலதனம் பத்தி எழுதுறாங்க. முன்னையே சொன்ன மாதிரி மூலதனம் தான் ஒரு வியாபாரத்திற்கு முக்கியமானதுன்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க. மூலதனம் ரொம்ப முக்கியம். அதை கடன் வாங்கி பண்ணிடாதீங்க, கடன்ல மூழ்கிடாதீங்க, கடனில் வர்ற வட்டி, இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து. அப்புறம் இந்த இடத்துல அது ஏன் அவசியம் அப்படின்றதுக்கும் ஒரு விளக்கம் சொல்லணும்ல அப்படின்றதுக்காக சொல்றாங்க. ஒரு முறை இவங்க அப்பா ஒரு 10 மூட்டை புகையிலை வாங்கும்போது அது 29 ரூபாயா இருந்ததாம். அடுத்த ஒரு வாரம், ஒரு 10 நாள்ல மறுபடியும் அந்த மூட்டையினுடைய விலை 25 குறைந்துதான். மறுபடியும் கொஞ்ச நாள்ல அந்த மூட்டையினுடைய விலை 27 ஆச்சாம். மறுபடியும் ஒரு வாரம் 10 நாட்கள் கழித்து அந்த மூட்டையினுடைய விலை 23 குறைஞ்சுதான். இங்க ஐயா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவங்க அப்பா என்ன பண்ணாராம், 30 ரூபாயா இருந்தப்பையும் 10 மூட்டை வாங்கினாராம், 23 ரூபாயா இருக்கும் போதும் 10 மூட்டை வாங்குறாராம், 25 ரூபாய் இருக்கும் போதும் 10 மூட்டை. இப்படி அவர் தொடர்ந்து இப்படி மூட்டைகளை வாங்கி கொண்டே இருக்கும்போது ஆவரேஜ்னு சொல்லப்படுற கடைசியாய் அத்தனையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 25 ரூபாய் அப்படின்னு மூட்டைக்கு வரும்போது, ஆனா அவங்க அதை லாபம் வச்சு 27 ரூபாய்ன்னு விற்கிறதுனால அவங்களுக்கு அன்னைக்கு அந்த லாபம் நின்று இருக்கு. அப்படின்றதுனால அதுக்கு இததான் சொல்றாங்க, உன் கையில காசு இருக்கும்போதுதான் உன்னால இப்படி ஒரு வணிகம் பண்ண முடியும், உன்னால அந்த இடத்துல லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு அதற்கான ஒரு விளக்கத்தையும் சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த புத்தகத்தினுடைய கடைசியா தலைப்பாக சாமி மகிமை அப்படின்னு போட்டு இந்த புத்தகத்தை முடிக்கிறாங்க. அதுல அந்த சாமி மகிமை என்னன்னாங்கன்னா, ஒரு வியாபாரத்தை நாம ஆரம்பிக்கும் போது அந்த வியாபாரத்தை தொடங்குவதற்கு உற்றார் உறவினர் நண்பர்கள்லாம் சும்மா காசு கொடுத்துட்டு போவாங்க. அந்த புது கணக்கு தொடங்குறாங்க அப்படின்றதுனால அந்த ஆசீர்வாத பணம் மாதிரி 100 ரூபாயோ 200 ரூபாயோ அப்படின்னு சொல்லி அதை மகமை வரவு அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பத்துல எழுதிக்குவாங்களாம். அதுதான் கணக்கு தொடங்குறது. அப்படி நம்ம பொதுமக்கள் கிட்ட இருந்து நண்பர்கள் கிட்ட இருந்தெல்லாம் காசு வாங்கி நம்ம ஒரு தொழில் தொடங்கி அதை நடத்திட்டு இருக்கோம். அப்படி அந்த தொழில் நமக்கு வரக்கூடிய அந்த வருமானம், அந்த பொருள் என்னைக்கு அது பயனுள்ளதா ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் இந்த சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் திருப்பி செய்யும் போதுதான் அதற்கான முழு அர்த்தமே, அந்த பொருளுக்கான அர்த்தமே வருது அப்படின்றத அவர் இந்த இதுல சொல்றாரு. சொல்லும்போது எதை அறுதிட்டு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடி தன்னுடைய இஸ்லாமிய நண்பர்களை மனதில் வைத்துக்கொண்டு இஸ்லாமியர்கள் ஜகாத் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருமானத்தில் 40ல் ஒரு பங்கு எப்பொழுதுமே ஏழை எளிய மக்களுக்காக எடுத்து வைப்பார்கள். அதுபோல நாமும் இந்த சமூகத்துக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. நான் முன்னமே சொன்ன மாதிரி, நான் ஏன் ஆரம்பத்துல இந்த புத்தகத்தை பத்தி சொல்லும்போது நம் வீட்டு மூத்த உறுப்பினர் நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு நம்மள வழி நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னேன்னா, அதற்கு ஏற்றாற் போல இந்த ஒரு தலைப்பு இருக்கு. ஒரு வியாபாரத்தை பத்தி பேசும்போது எதற்கு ஒரு அறம் சார்ந்த விஷயத்தை கொண்டு வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் வேண்டும் நம் வாழ்க்கையில. ஒரு முழுமையான வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, தனக்காக மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் பயன்படுற வகையில இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு தலைப்பையும் அவர் வச்சு சொல்றாரு. கடைசியா அவர் எப்பயுமே சொல்றது, எறும்பின் சுறுசுறுப்பு எருதின் உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அந்த ஒரு விஷயத்தை எழுதிட்டு அவருடைய நகைச்சுவைக்கான ஒரு இடம் இதுல இருக்கு அப்படின்றதுனால கடைசியா என்ன சொல்றாரு, வியாபாரிகளுக்கு இது எல்லாம் தேவைதான், மக்களுக்கு பொதுவா இதெல்லாம் தேவைதான், ஆனா வியாபாரிகளுக்கு முதல் தேவை அந்த முதல் தேவை அப்படின்ற மாதிரி இந்த புத்தகத்தை
ரொம்ப நகைச்சுவையா முடிச்சிருக்காரு. ஆக ஐயா அவர்களுடைய இந்த புத்தகத்தை இவ்வளவு நேரம் உங்களோட அனைவரோடும் பகிர்ந்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. மிக சிறப்பான உரையாக இருந்தது. மிக யதார்த்தமாக நேருக்கு நேர எதிரே உங்கள் நாற்காலிக்கு எதிரே நாங்கள் உட்கார்ந்து கேட்பது போன்ற ஒரு பிரமை தோன்றியது. ஐயாவுடன் நீங்கள் பயணித்தது போன்றும் அது போல இருந்தது. நீங்கள் அவங்க கூடவே கை வரல பிடிச்சிட்டு கூடவே போய் வந்து பார்த்த மாதிரியே சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் சொன்னீங்க. மொத்த நூலையும் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எந்த இடத்தையும் விடல. சுவாரஸ்யமாவும் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருக்கு. அதாவது ஒரு அறம் சார்ந்த வணிகம் எப்படி செய்யணும், பொருள் எப்படி சேர்க்கணும், எப்படி சேமிக்கணும், எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிற எல்லா அந்த 360 டிகிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா எல்லா கோணத்துல இருந்து பார்த்து சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி அம்மா, மிக்க நன்றி. இப்பொழுது நம்மிடையே பலரும் இணைந்திருக்கிறார்கள். தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புபவர்கள் கையை உயர்த்தலாம். ஐயா இனியன் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயா இனியன் கோவிந்தராஜ் ஐயா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கனடால இருந்து இருக்கீங்களா ஐயா? ஐயா மன்னிக்கணும், நான் ரொம்ப இங்க வைஃபை இல்லாதனால இப்பதான் வந்து சேர்ந்தேன் நிகழ்ச்சியில. அதனால மற்றவங்களுடைய கருத்தை கேட்க ஆவலாக உள்ளேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. ஃபாதர் ஜான் பக்திஸ் இருக்காங்க. ஐயா ஃபாதர். ஐயா வணக்கம். வணக்கம், கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஒரு 5 நிமிடம் அது வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். ஆபீஸ் போன உடனே நான் உடனே அப்படியே கேட்டுட்டு தான் போறேன். 5 நிமிடத்துல கனெக்ட் பண்றேன் ஐயா. வாங்க ஐயா, வாங்க வாங்க வாங்க. சக்கரபாணி சார், நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? அருமையான உரையம்மா. பொதுவா தாத்தாவோட கூட வாழ்ந்ததுன்றதுனால அந்த புத்தகத்துல இல்லாம அதிகப்படியான செய்திகளை சொல்ல வேண்டிய கட்டாயம் வரலாம், இல்லைன்னா நமக்கு தெரியாமே அது வரும். ஆனா அது இல்லாம இந்த நூலடக்கத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் அழகா சொன்னீங்க. யதார்த்தமா இருந்தது. கதிரவன் ஐயா சொன்னது போல யதார்த்தமா இருந்தது. 70 வருடத்துக்கு முன்னால் இருந்த வியாபாரமும் இப்ப இருந்த வியாபாரமும் எப்படி இருக்குன்றத ஒரு ஒப்பீடு மாதிரியும் சொன்னீங்க. அறம் எந்த அளவுக்கு விழுந்திருக்குன்றதும் இந்த வியாபாரத்துல தெரிஞ்சிருக்கு. அது இல்லாம இந்த பங்கு சந்தை பற்றி சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. 70 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த பங்கு சந்தையில ஈடுபடணுன்ற ஒரு அழுத்தத்தை ஐயா கொடுத்துருக்காங்கன்றது பெரிய விஷயம். நன்றிங்கம்மா. வேற எதுவும்? நன்றி ஐயா, நன்றி நன்றி மிஸ் சக்கரபாணி, ரொம்ப நன்றி. வந்திருக்காங்க தனபாக்கியம் மாமா இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பழக்கமா தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வாங்க. ஐயா வணக்கம். அவங்களுடைய உரை ரொம்ப அருமையா இருந்தது. நான் இப்ப டிராவல்ல இருக்கிறேன், அதனால எனக்கு வேற ஒரு இதுல நான் லாகின் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப சிறப்பா இருந்து அந்த புக் வந்து ஒவ்வொருத்தரோட வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு புக்கா எனக்கு தோணுதுங்க ஐயா. ரொம்ப நன்றி உங்களுக்கு, அந்த அம்மாவுக்கும் நன்றி, மிக நன்றி, மிக நன்றி அம்மா. வேற யாரு? கௌரி சிவலோகராஜா பேசணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? சொல்லுங்கம்மா. நல்லா இருந்தது ஐயா. ஆனா எனக்கு ஒரு எனக்கு விளங்க அந்த கடை திறக்கும் போது அந்த கிடைக்கிற நன்கொடைக்கு என்னமோ ஒரு பேர் சொன்னவன், அது என்னக்கா கேட்கலாமா? அதாவது வியாபாரம் தொடங்கும் போது எழுதி வச்சு மகமைன்னு சொல்றாங்கம்மா. அப்படி என்றா என்னன்னு தெரியல. அத ஏன் மகமை என்றா என்ன, வேற எதுவும் சாமி வரவு அப்படின்னு சொல்றாங்க. அது அதாவது அது எதற்காக அது சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய எண்ண அலைகள் வேற மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேருடைய பணம் அந்த வியாபாரத்துக்கு உள்ள வரணும் அப்படின்வாங்க. சில நல்ல எண்ணங்கள், அவர்களுடைய பணம் வரவு, கைராசின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொருத்தர் அந்த மாதிரி ஒரு கலந்துக்கப்பட்ட ஒரு பணம் அந்த இடத்துக்கு உள்ள வரணும் அப்படின்றதுக்காக அதை வாழ்த்தி அந்த புது வரவுல லாபம்னு போட்டோம்னா இந்த மாதிரி எல்லார்கிட்ட இருந்தும் வாங்குவாங்க. அது கொடுப்பாங்க வந்து, என்னுடைய வரவு இது வச்சுக்கோங்க. அதை வந்து சாமி வரவுன்னு வாங்க, இல்ல மகமைன்னு வாங்க. ஐயா என்ன சொல்றாங்க, நம்ம அப்போ உங்க பொருளாதாரம் மூலதனமே அதுல இருந்து ஆரம்பிக்கும் போது நீ எல்லார்கிட்ட இருந்து தான் வாங்கி ஆரம்பிக்கிற, அதனால நீ கடமைப்பட்டிருக்க இந்த சமூகத்துக்கு செய்ய அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தில் இருக்கிறதையும் அறுதிட்டு சொல்றாங்க. அவங்க எப்படி தன்னுடைய லாபத்தில் ஒரு பங்கை எடுத்து வைக்கிறாங்களோ நாம் ஒவ்வொருவரும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அததான் சொன்னேன். அவரு கண்டிப்பா இது செய்யணும் நீன்றதுக்காக அந்த புத்தகத்துல அதையும் சொல்லி முடிக்கிறாங்க. மற்றவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் செய்தே ஆகணும் அப்படின்னு அந்த 10 கட்டளை மாதிரி அது ஒரு கண்டிஷன், செஞ்சே ஆகணும். நன்றி 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 நன்றிம்மா, நன்றி.
சரியா? ஃபாதர் வந்து ஜாயின் பண்றேன்னு இருக்காரு பின்னாடி. வந்துட்டேன் ஐயா, கேட்டுட்டு தான் இருக்கேன். வந்துட்டேன் இதோ உள்ள வந்துட்டேன். வாங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. ஆன்மாவிற்கு இறப்பு இல்லை, அதுபோல தனது தாத்தாவின் அந்த அறநெறியை தனதாக்கி கொண்டு ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவை, அந்த ஆன்மீக நெறி அறநெறியை தனதாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அம்மையார் மிக அவருடைய சொற்பொழிவு மிக சிறப்பாக இருந்தது. அது தனது வாழ்க்கையிலும் அவர் கடைபிடிக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, நான் சொன்னது போன்ற அந்த ஆன்மாவிற்கு இறப்பில்லை, அவருடைய குடும்பத்தாரின் அந்த ஆன்மா அவருடைய உள்ளத்திலே அவருடைய ஜீவியத்திலே கலந்திருப்பது அவருடைய வாழ்க்கையிலும் அந்த சொற்பொழிவு மூலமாக சிறப்பாக வெளிப்படுகின்றது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே வியாபார நெறி, பிசினஸ் எத்திக்ஸ் என்பதை தமிழன் இந்த அளவுக்கு சொல்லி சென்று விட்டான். அந்த வள்ளுவரின் வியாபார நெறியை தனக்குரிய பாணியிலே அதை பயன்படுத்தி அதை வேறு ஒரு கோணத்திலே படைத்திருக்கின்றார் அவருடைய தாத்தா அவர்கள். ஒரு முறை கூட, ஒரே ஒரு முறை குடும்ப உறவை குறிக்கின்ற பொழுது மட்டும்தான் தாத்தா என்று சொன்னார்களே ஒழிய, மற்ற எல்லா நேரங்களிலும் ஐயா என்று சொன்னது அது ஒரு மிக ஒரு சிறப்பான ஒரு பொதுத்தளத்தில் எப்படி பேசுகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. உண்மையாகவே அந்த அம்மையாரை நான் எனக்கு தெரியவில்லை என்றாலும் கூட மனதார வாழ்த்துகின்றேன். இந்த காலகட்டத்திலே எல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே படித்தவர்களுக்கு இது ரொம்ப மிகவும் முக்கியமானது. குறிப்பாக வளர்ந்த நாடுகளுக்கு. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிவிடுகின்றேன். 2 நாட்களுக்கு முன்பாக ஒன்றிய அமைச்சர் சீதாராம் அவர்களிடம் ஒரு ஹோட்டல் தொழிலதிபர் மிக அருமையாக கணக்கு வாரியாக, பிரெட்டுக்கு ஜிஎஸ்டி இல்லை, ஆனால் அந்த பிரெட் மேல வைக்கிற அந்த வெண்ணெய்க்கு ஜிஎஸ்டி உண்டு, எப்படி கணக்கிடுவது என்று அருமையாக கேட்டார். அனைவருமே ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஆனால் அப்படி கேட்டவரை அது 2 நாளுக்கு பிறகு மன்னிப்பு கேட்க வைத்ததாக ஒரு செய்தியை பார்த்தேன். இதான் உண்மையையும் ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை. அதே போல இந்த டொயோட்டா நிறுவனத்திலே ஒரு விவாதம் நடந்தது. எப்படி நமது வியாபாரத்தை அதிகரிப்பது, அதுவும் அமெரிக்காவிலே அவர்கள் எல்லாம் பெரிய ஆடம்பரமான வாகனங்களை விரும்புகிறார்களே அப்படின்னு அவங்க விவாதம் செய்கின்ற பொழுது, லெக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டொயோட்டா நிறுவனத்தின் ஒரு கார், ஒரு பிராண்ட் உருவாக்குனாங்க. அந்த லெக்சஸ் பார்த்தீங்கன்னா LEUS, லெக்சஸ் என்பது லக்ஸரியஸ் எக்ஸ்போர்ட் டு US, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டே உருவாக்கிட்டாங்க. சும்மா கொஞ்சம் ஆடம்பரமா ஒரு லுக்கை உருவாக்கி, இப்படி இந்த சமூகத்திற்கு அந்த அம்மையார் சொன்ன அந்த வாக்கும் அவருடைய தாத்தாவின் அந்த மிக சிறந்த வாழ்க்கை நெறியும் வியாபார உத்தியும் வள்ளுவனின் அந்த அடிப்படையான வியாபார நெறியும் மிக சால சிறந்தது. அதை இந்த அம்மையார் வழியாக நான் கேட்டது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி அம்மா, உங்கள் பணிக்கு வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிக்க நன்றி, மிக்க நன்றி ஃபாதர். மிக அருமையான பின்னூட்டமாகவும் இருந்தது. வாழ்த்தியமைக்கும் மிக்க நன்றி. வேற எவரேனும் பேசுவதற்காக கை உயர்த்துகிறீர்களா? சரி, சரிங்க ஐயா. ஐயா சிஆர் வந்து நம்ம நேரமா நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நன்றி உரைக்கு முன்னால ஐயா சிஆர் வந்து தன்னுடைய நிறைவுரை அல்லது அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். வணக்கங்க. ஒரு நூல் சிறு நூல் தான் நான் படித்தேன். நான் கற்றலின் கேட்டலே நின்றும்பாங்க. படிக்கும்போது மனதில் பதியாத பல விஷயங்கள் கேட்கும்போது என் மனசில் பதிஞ்சது. இது உண்மைதான். அது அதாவது நல்ல விஷயங்களை மீண்டும் 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 கேட்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, நல்ல சிந்தனையோடு இருக்கிறதுக்கு. அந்த வகையில் வந்து உங்கள் உரை வந்து மிகச்சிறப்பாக அமைந்தது. ஆரவாரம் இல்லாமல், ஆற்றொழுக்காக, எந்த விதமான பதட்டமும் இல்லாமல், அப்படியே நூலை முதல்லேருந்து போய் எந்த பகுதியும் விடாமல், அதே சமயத்தில் நேர மேலாண்மை அதிலே ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. தெளிவான ஒழிப்பு எல்லாமே நல்லா இருந்தது அது. அதனால் உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஏன்னா சிந்தனை தெளிவாக இருக்கும்போது சொல் தெளிவாக வருங்க. 2-3 விஷயம் இங்கே பயந்துடலான்னு பார்க்குறேன். இவ்வளோ ஒரு நல்ல நூல், ஒரு சின்ன நூலாக இருந்தால் கூட
இது வந்து நம்ம வணிகவியல் மாணவர்களுக்கு அந்த காலத்துல நான் டீட்டெயில் சொல்லுவாங்க. நம்ம துறைதோறும் வள்ளுவம்னு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துல ஒரு கருத்துருவ வச்சிருக்கோம். அது தொடர்பாக நண்பர்கள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சின்ன நூல்ல வள்ளுவத்துல சொல்லக்கூடிய கான்செப்ட் இதுக்குள்ளேயே முடங்கி போறதில்ல. ஐயா வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். இதை தாண்டி நம்ம நிறைய சொல்ல 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 ஐயாவுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கும் அது. அப்ப இந்த சின்ன நூலை வந்து ஒரு நான் டீட்டெயில் போர்ஷனா ஒரு பிகாம்ல வைக்கிறதுல எந்த விதமான தடையும் கிடையாது. இதை வந்து தொலைதோறும் வள்ளுவத்துக்கு வந்து இது ஒரு அடிப்படை நூலா இது அமையாது. பல விஷயங்கள் இங்க ஐயா வந்து சொன்னது வந்து எதுவுமே வந்து இட்டுக்கட்டி சொன்னது கிடையாது. அவருடைய அவருடைய அனுபவத்தை வந்து வியாபார அனுபவத்தை வந்து பகிர்ந்துகிட்டார். இந்த பங்குச்சந்தையை பத்தி சொன்ன எல்லாமே சொன்னாங்க. பங்குச்சந்தையில அதிகமா இருக்கிறது குஜராத்தியும் மராட்டியர்களும் தான் இருப்பாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 70 விழுக்காடு பக்கமா 60-70 விழுக்காடு அவங்க தான் இருக்காங்க. இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வாங்கி வித்துருவாங்க. அது வந்து அது எவ்வளவு பணம் பண்றாங்க என்னன்னு சொல்லி தெரியும். அதுலயே வந்து நேர்மையற்ற முறையில பல பேர் இருக்காங்கிறது அது உண்மைதான். அது ஆனாலும் பங்குச்சந்தையில நம்ம பங்கெடுக்கணும், தமிழர்கள் பங்கெடுக்கணும், பொருள் செய்யணும், கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு ஐயா அன்னைக்கே ஆசைப்பட்டது. அது ரொம்ப அருமையா இருக்கு. இந்த எஸ்ஐபின்னு சொல்றாங்க இல்லைங்களா, ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஐயா வந்து கையில பொருளை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சரக்கு வாங்கும்போது விலை உயர்வு அதிகமானாலும் கம்மியானாலும் நம்ம லாபம் பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சரியான திறமையோட செயல்பட்டார். திறமை உள்ளவங்க தான் வியாபாரத்துக்கு வரணும்னு பார்க்குறாரு. அதெல்லாம் ரொம்ப நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து ஐயா சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கண் மருத்துவமனையை பற்றி நான் அவங்களுடைய வரலாறு படித்தேன். நான் 2 நூல் ஆங்கிலத்தில் ஒன்று இருக்குது, தமிழில் வந்திருக்கு. விழி வேள்விங்கிறது தமிழில், ஆனந்த உடன் போட்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் வந்து இன்ஃபைனைட் விஷன் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன விதையா 11 பெட்டு போட்டு இந்த சமூகத்துக்கு சேவை பண்ணணுங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நோக்கம் சிறப்பாக இருக்கும்போது, வழிமுறைகள் சிறப்பாக இருக்கும்போது எப்படி இன்னைக்கு ஆலமரமாக இருக்காங்கன்னு பாருங்க. அது அதில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, அவங்க முதல்ல ஒரு தொழிற்சாலை தொடங்கும் போது அது வந்து தொடங்கலாமா வேண்டாமான்னு நிறைய விவாதம் பண்ணி கடன் வாங்காம தான் எல்லாத்தையும் ஒன்னொன்னா செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு முதல்ல போய் கடன் வாங்கலாமா அப்படிலாம் கூட யோசிக்கிறாங்க. இப்போ கடன் வாங்காம தொழில் பண்ணுங்கிறது அவங்களும் ஒரு கோட்பாடாக வச்சுக்கிட்டு வளர்ந்துருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் நல்ல லோன் ஏதாவது வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த நூலில் அப்படிதான் அடிப்படையில் அவங்க அப்படிதான் வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால கையில பொருள் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வியாபாரத்தில் இறங்குறது அது கவனமா இறங்கணும். கையில பொருள் இருக்கிறதுக்காக கண்டுபிடி போயிடக்கூடாது. ஐயா வந்து ஒவ்வொரு பக்கமும் முக்கியம். அதுல சிக்கனத்தை பத்தி சொன்னாங்க, திறமையோட செயல்படணும்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் மனசுல வச்சு செயல்பட்டோம்னா ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அது இல்ல 2 விஷயம் வந்து பகிர்ந்துக்கலாம்னு பாக்குறேன். இன்னைக்கு அமெரிக்காவில் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. எலெக்ஷனுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குது. 2 கேம்ப் இருக்கு. ஒருத்தவங்க வந்து கேபிட்டலிஸ்ட்டை வந்து சப்போர்ட் பண்றவங்க, இன்னொருத்தவங்க மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் கிளாஸ் வந்து மேலே வரணும்னு சொல்றவங்க. 2 சித்தாந்தங்கள் வந்து அங்கே போட்டி போடுது. செல்வர்களே வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் செய்தி தான் படித்தேன். எல்லா ஜெர்மன் அந்த பெரிய பெரிய செல்வந்தர்கள் அங்கே போராட்டமாக பண்ணுறாங்க, வீதியில் ஊர்வலமாக போகிறாங்க. எதுக்கு போகிறாங்கன்னா, அரசு வந்து அதிகமான வரியை போட்டு செலவு பண்ணணும், அரசு வந்து செலவு பண்ணணும், டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி ஆகணும், நிறைய வரி போடணும், எல்லாரும் வரியை கம்மியாக போடணுங்கிற சமயத்தில் ஜெர்மனியில் வந்து செல்வந்தர்கள் வந்து முதலாளிகள் வந்து அது வரி அதிகமாக போட்டு அரசு வந்து சரியான முறையில் செலவு பண்ணுன்னு போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது? இப்போ அண்மையில் பேப்பரில் கூட பார்த்துருப்பீங்க, எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதில் 15,000 கோடி பேங்க்ல கடன் கொடுக்குறாங்க. 10 கம்பெனிங்க 5,000 கோடி, 8,000 கோடி, 10,000 கோடின்னு சொல்லி இந்த கம்பெனிகள்லாம் மூடிடுறாங்க. அதை வந்து ஒரு சொற்ப தொகையை கொடுத்து ஒரு நிறுவனம் வாங்குறாங்க. இது இங்க எப்படிரா வந்து இங்க இதுல வந்து அரசை வச்சு பார்க்கலாம், எப்படி வந்து மார்க்கெட்ல வந்து எப்படி பணம் பண்ணலாம், எப்படி நேர்மையற்ற வழியில பணம் பண்ணலாம் தான் இன்னைக்கு நாடு ஓடிட்டு இருக்குது. அப்ப இந்த தாழ்விழா செல்வர்னு வள்ளுவர் சொல்லக்கூடியது, அது இன்னைக்கும் அது சரியா வருமா, அது நடக்குமா? எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில் நடந்துட்டு தான் இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. உயர்ந்த தரம் உயர்ந்த விலைன்னு போட்டது ஒரு மாற்று சிந்தனைன்னு நான் சொல்லுவேன். நான் இது ஒரு மலேசியாவில் ஒரு சீன வணிகர் வந்து ஐயா பார்த்துருக்காரு. இது அப்போ நான் கூட சிங்கப்பூரில் ஒரு 15 ஆண்டுகள் முன்னால் ஒரு 4 ஆண்டுகள் வசித்தேன். அங்கே சைனா டவுன்கள் பகுதியில் போயிட்டு கேமரா வாங்க போயிருந்தேன். நண்பர் இந்தியாவிலேருந்து வந்திருந்தாரு, வாங்கிறதுக்கு போயிருந்தோம். அங்கே போன உடனே நாங்கள் ஜப்பனீஸ் கேமரா மேட் இன் ஜப்பான் இருக்கான்னு கேட்டோம். அது வந்து ஒரு $100 விலை அதிகம். அதே மாதிரி கேமராவோட ரொம்ப அதிகம். இந்த கடைக்காரர் சொன்னார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து ஜப்பான் சாமான் தான் கேட்பீங்க, விலை அதிகமாக இருந்தாலும் அதை கொடுன்னு சொல்லி கேட்பீங்க, எங்கள் பொருளை வாங்க மாட்டீங்க, எங்கள் பொருளும் அதே தரம் தான், நாங்கள் குறைச்சி கொடுக்குறோம்,
அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்னது இன்னும் என் பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. அப்போ அதிகமான விலை கொடுத்து ஒரு தரமான பொருளை வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. பல உணவகங்கள் வந்து சென்னையிலையும் மற்ற இடங்களையும் போட்டுன்னு போட்டிருக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான் காரணங்க. இப்போ ஒரு அறம் சார்ந்த வணிகமாக இருக்கும்போது அது சிறப்பாக செயல்படும். அன்னபூர்ணா பற்றி கூட அவர் சொன்னார். இந்த அன்னபூர்ணாவில் தாமோதரசாமி நாயுடுங்கிறவர் வந்து அப்படிதான் இந்த ஹோட்டல் சங்கங்களுக்கு தலைவராக கூட இருந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்தேன். அதில் சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து ஹோட்டல் வந்து எப்படி வைக்கிறது, புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு அவர்கிட்ட வந்து கேட்குறாரு. அவர் பூரா செய்தியை சொல்லிடுறாரு. இது வந்து இவர் கேட்குறாங்க, மகன் கேட்குறாரு, என்னப்பா அவர் வந்து கேட்டார், எல்லா விஷயமும் சொல்லிட்டேங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா, நம்மளால முடிஞ்சது அடுத்தவங்க நல்லபடியாக அவங்க தொழில் பண்ணிட்டுமே, எங்கே நமக்கு போட்டியாக வந்துடுவாங்களோ அப்படிலாம் அவர் நினைக்கவே கிடையாது அவர் தாமோதரசாமி நாயுடு. அப்போ வந்து பூரா சீக்ரெட் பூரா சொல்லி கொடுத்துருக்காரு. என்னென்னது பண்ணும், இப்படி பண்ணும், இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு வழிவகை பூரா சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ பெரிய மனிதர்கள் எதுவுமே மறைச்சு வைக்க மாட்டாங்க. இந்த நூல் சிறு நூலாக இருந்தாலும் இதில் வந்து ஐயா சொன்ன விஷயங்கள் ஒரு MBA கிராஜுவேட்ஸு, இதில் காமர்ஸ் கிராஜுவேட்ஸு, இவங்கெல்லாம் படிக்க வேண்டிய ஒரு நூலுங்க அது. இதை வந்து கல்லூரி மாணவர்களும் இளைஞர்களும் படிச்சுட்டு அந்த அறம் சார்ந்த வணிகத்தில் போய் எப்படி வெற்றி கொடி நாட்ட முடியும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சோம்னா நம்ம நாடு தாழ்விழா செல்வர்கள் சேர்ந்த ஒரு நாடாக மாறும். தல்லாவளையிலும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு. ஐயா சொன்னது இந்த வாணிகம்ன்றது கூட பார்த்தீங்கன்னா வள்ளுவர் வந்து அறத்துப்பாலில் தான் வச்சிருப்பார், பொருட்பாலில் கிடையாது. ஏன்னா அது அறத்தோட வாணிகம் இருக்குன்னு இந்த ஒரே குறள் 120வது குறள் மட்டும்தான் வாணிகங்கிற சொல்லே வருது. ஐயா வாணிக நோக்கில் முழு திருக்குறளை பார்த்து பரிமேலகர் எப்படி வினைனா போர்னு வச்சுக்கிட்டு பார்த்தாரு. ஐயா வந்து முழு திருக்குறளையும் வாணிகம் வினை அப்படின்னா வாணிகம் அப்படிங்கிறது மாதிரி வச்சுக்கிட்டு ஐயா பார்த்ததால நமக்கு கிடைச்ச பார்வை தான் இந்த ஒரு அருமையான அனுபவம் கலந்த ஒரு நூல். ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப நன்றி, மனம் நிறைவா இருக்குது. வாழ்த்துக்கள்ங்க. மிக்க நன்றி ஐயா. செல்வராஜ் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த நவில்தரும் நூல்நய அமைப்பின் இது 80வது நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த நிகழ்விலே எது வியாபாரம் எவர் வியாபாரி என்று டாக்டர் கியாப்பே அவர்களின் நூலை பற்றி அவரது பேத்தி திருமதி வெற்றி செல்வி அவர்கள் மிக அருமையாக உரையாற்றினார்கள். இது அதாவது சிஆர் சொன்ன மாதிரி மிகவும் ஆற்றொழுக்கு இல்லாத ஒரு அற்புதமான ஒரு இயல்பான ஒரு, அதாவது கீழே இறங்கி வந்து பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது போல அழகா எந்த அளவுக்கு இறங்கி வரணுமோ அந்த அளவுக்கு இறங்கி வந்து எல்லா கருத்துக்களையும் ஒன்று விடாமல் மிக அருமையாக எடுத்துரைத்தீர்கள். உங்களுக்கு மிகவும் இந்த 3 அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய உரை மிகவும் இந்த இடத்துல மிகவும் பயனுள்ளதா இருந்தது. எப்படி சிக்கனமா இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி நேர்மையா இருக்கணும், எப்படி அவர் வந்து நம்ம நபிகள் நாயகத்தை ஒப்பிட்டு ஒட்டகம் வித்துக்கிறது ஒருத்தர் நேர்மையா இருந்தா அதுக்கு மேல வாங்க வந்து ஒரு நேர்மையா இருக்கு, இவர் அதுக்கு மேல நேர்மையா இருக்கு. எப்படி இதெல்லாம் இதெல்லாம் வந்து உண்மையே நடந்ததா என்பதை பற்றி உண்மை வியப்பா இருக்கு. இந்த காலத்துல இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கே உண்மையிலே நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் மிக அருமையாக எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க மிகவும் அருமையான உரை. அதாவது ஒரு சின்ன சலனம் இல்லாமல் இது வந்து ஒரு உரை எப்படி நிகழ்த்த வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாகவே அமைந்தது உங்களது உரை. மிக அருமையா இருந்தது. உங்களுக்கு மீண்டும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு திரு சக்கரபாணி ஐயா அவர்களும், அம்மையார் தனபாக்கியம் அவர்களும், அம்மையார் கௌரி சிவலோகராஜா அவர்களும், திரு ஜான் பக்திஸ் அவர் பாதிரியார், அவர் வந்து மிகவும் வியந்து பாராட்டினார். உங்களுடைய பேச்சு வந்து எந்த விதத்திலும் தன் உறவை சுட்டி காட்டாமல் மிக அழகாக ஐயா என்று சொல்லி அவருக்குரிய மரியாதையை வெளித்தளத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்பது பற்றி மிகவும் அழகாக அதை சொல்லி பேச்சின் தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு தெளிவுறுத்தினீர்கள். உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கடைசியாக பேசிய ஐயா சிஆர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, எப்போதுமே ஒரு புதிய செய்தியும் புதிய ஊக்கத்தையும் எல்லோருக்கும் பயனுள்ள பல செய்திகளும் சொல்பவர் ஐயா சிஆர் அவர்கள். அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே வரவேற்பு நல்கிய திரு சக்கரபாணி ஐயா அவர்களுக்கும், நயவுலா அறிமுகம் செய்த திரு கதிரவன் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பும் செய்த கதிரவன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விலே வலைத்தமிழ், வள்ளுவர் குடும்பம், கற்க கசன 3 அமைப்பினருக்கும் ஒரு தொய்வு இல்லாமல் இந்த நிகழ்வை மிகவும் பயனுள்ளதாக இந்த சமுதாயத்துக்கு நீங்க கொடுத்து கொண்டு வந்தீர்கள். உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நண்பர் சுரேஷ்,
யார் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சுரேஷ் வந்து அருமையாக வந்து இந்த நிகழ்வை அழகாக பதிவு செய்து எங்களுக்கெல்லாம் இதை வந்து மீண்டும் நாங்கள் வந்து இது உயிர்த்துணர, இதில் வந்து கலந்து கொள்ளாதவர்களும் உயிர்த்துணர் மாதிரி இதை நிகழ்வை பதிவு செய்ததற்கு அவருக்கு சுரேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமக்கோர் செய்யும் என்ற வள்ளுவரின் வாக்குறுதிக்கு ஏற்ப இந்த கியாபி அவர்கள் தன்னுடைய வியாபாரனுடைய நுணுக்கங்களையும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லி மிக அருமையாக எங்களுக்கு அதை பற்றிய கருத்துரை வழங்கிய ஐயா அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வாழ்க வள்ளுவம், வாழ்க வள்ளுவம், வளர்க தமிழ் என்று கூறி இந்த நிகழ்வினை முடிவு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.